World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். ஜாதகத்தில் பல விதமாக பேசுகிறாங்க. ஜாதகத்தை பொறுத்தவரையிலும் சர ஸ்திர உபயம் பாதசாரம் போது வேறு தேவையே இல்லை. இப்போ கண்ணிலக்கணத்துக்கு எட்டக்கூடிய செவ்வாய் 7 பரிகாரம் பண்ணிட்டா அந்த 8 இருக்கிற செவ்வாய் 6ஆம் இடத்துக்கு போகுமா? சொல்லுங்க. பரிகாரம் போய் இப்போ என் ஜாதகத்தில் பாகவ மாற்றத்தை தயவு செய்து பார்க்காதீங்க. என் ஜாதகம் போட்டுக்கிற நல்லா பாருங்கள். பாகவ மாற்றம் சூரியன் கும்பத்தில் இருக்குது பார்த்தீங்களா? தை மாதம் 17ஆம் தேதி பிறந்த எனக்கு எப்படி சூரியன் அங்கே மகரத்தை கும்பத்துக்கு போகுது? தை மாதம் முழுசும் அது இல்லை தான் மகரத்தில் தான் இருக்கும். அதே பாருங்கள், செவ்வாய் 5 எனக்கு 4 செவ்வாய், அதே குரு 8 எனக்கு 7 குரு 8 குரு தவறு. இது எல்லாமே தவறு வந்திருக்குது. இப்போ நீங்கள் பாருங்கள், 4ஆம் இடத்துக்கு 9 பார்க்குதா? நல்லா பாருங்கள். 4ஆம் இடத்துக்கு 9 செவ்வாய் சுக்கரன் பார்க்குதா? 5ஆம் இடத்துக்கு 9 சுக்கரன் புதன் கவுண்டி இருக்குதா? 9ஆம் இடத்துக்கு 9 சுக்கரன் புதன் கூடி இருக்குதா? 10ஆம் இடத்துக்கு 9 செவ்வாய் சுக்கரன் பார்வையில் இருக்குதா? பார், சனி புதன் சாரம். ஏற்கனவே நான் 2020 நாமக்கல்ல பேசினேன். இப்போ அதை சொன்னால் அரைச்சமாவுன்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் சொல்கிறேன். எனக்கு குருதிசை வந்தது. 8ஆவது 2 5 கூடிய சாரம் என்ன செஞ்சுருக்கோம்? நல்லா சொல்லுங்க. பிரச்சனை வந்தது. அப்புறம் சொல்லுங்க. பௌரியத்தில் பிரச்சனை. அடுத்தது குல சண்டை வந்தது. இன்னும் அந்த கேஸ் நடக்குது. அப்புறம் 2 பேசுங்க. ரைட்டு. சாப்பாடு வழி இல்லாமல் 3 நாள் தோட்டத்தில் நொங்கு விட்டு சாப்பிட்டேன். அப்போ ஜோசியத்துக்கு நான் வரல. இருந்தாலும் சொல்லிடுறேன் கேளுங்க. நான் அப்போ நாத்திக்கு நான் இருக்கிறேன். 8 கூடியும் 2 கூடியும் சேனல் வந்தால் நல்ல பாடல் வாயில் வருமா? அப்போ நாடகம் நிறைய நடத்துவேன். நாடகத்தில் எனக்கு அப்போ 31 வயசு. ஐயர் பாடுவார். நான் எதுக்கு சொல்கிறேன்னா, 8 கூடியும் 2 கூடியும் சாரமாவது கெட்ட பாடல் எப்படி வருதுன்னு பாருங்கள். ஐயர் நாடகத்தில் மருதமலை மாமணியே முருகையா தேவரின் குலங்காக்கும் வேளையா ஐயா மனமிகு சந்தனம் அழகிய குங்குமம் ஐயா உனது மங்கள மந்திரமே. உடனே ஐயரை பார்த்து நான் பாடுவேன். பகுத்தறிவு பாசறையே பெரியாரே தமிழரின் வானங்காத்த ஐயாவே ஐயா கோழி குருமாவும் கொத்து புரோட்டாவும் ஐயா உனது தாரக மந்திரமே. நல்ல பாட்டா இது? 8 கூடியவன் 2 கூடிஞ்சாரம் கெட்ட பாடல். அடுத்தது சனிதிசை வருது. 2 5 கூடிஞ்சாரம் எப்படி பாட்டு வரும்? ஐரி நந்தினி நந்தித மேதினி விஸ்வ வினோதினி நந்தனுதே கிரிவர விந்திய சிரோதினி வாசின் விஷ்ணு விலாசினி ஜிஷ்ணுனுதே பகவதி கேசிதி கண்ட குடும்பினி போரி கிருதே ஜெய ஜெய கே மகிஷாசுரமர்த்தினி ரம்யகவர்த்தினி சைலசுதே சுரவர வர்ஷினி துர்தர தர்சினி துன்முகமர்சினி ஹர்ஷரதி திரிபுவன போசினி சங்கர தோசினி கில்பிசமோகினி கோசரதி தனுஜனி ரோசினி திதி சுதரோசினி துன்முக சோசினி சிந்து சுதே ஜெய ஜெய கே மகிஷாசுரமர்த்தினி ரம்யகவர்த்தினி சைலசுதே ஐ ஜகதண்டி விகண்டித ருண்ட விதுண்டித சுண்ட கஜாதிபதி ரிபுகுஜ தண்ட விதாரண சண்ட பிராக்கிரம சுண்ட மிருகாதிபதி நிஜ புஜ தண்ட நிவாததி கண்ட விவாததி முண்ட படாதி
ஜய ஜய கே மகிஷாசுரமர்த்தினி ரம்யகபர்த்தினி சைலசுதி ஐரென துர்மத சத்ருவதோதித துர்மத நிர்ஜர சக்தி பிருதி சதுர விசாரது ரீன மகாசிவ தூத கிருத பிரம்மதாதிபதே துரித துரிய துராசய துர்மத தானவ தூத கிருதாந்தமதே ஜய ஜய கே மகிஷாசுரமர்த்தினி ரம்யகபர்த்தினி சைலசுதே ஐ நிஜ ஹூம்ரத மாத்திர நிராக்ரத தூம்ர விலோசன தூம்ரசதே சமர விசோசித சோனித பீஜ சமத்துவ சோனித பீஜலதே சிவ சிவ சும்ப நிசும்ப மகாக தத்பித பூத பிசாசரதே ஜய ஜய கே மகிஷாசுரமர்த்தினி ரம்யகபர்த்தி வாங்கண்ணா செய்யுமா? செய்யாது. அப்போ விரையாதி 10 குடிஞ்சாரமான என்ன ஆவ? தொழில் விரயமாயிரும். சரி, அவரது 7 வயசுன்னு வச்சுக்க. அந்த குரு 5ஆம் வீட்டுக்கு எத்தனாம் வீட்டு அதிபதி? சுக்கிரன் 5ஆம் வீட்டுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வந்தே தீரும். புரியுது இல்லையா? ஹார்ட் ப்ராப்ளம் வரும். அதே மாதிரி ஒரு ஜாதகத்தை எடுத்து இப்போ மேச லக்கணம்னு வச்சுக்கோங்க. சூரியன் திசை நல்லா போகும், நல்ல சாரத்தில் இருந்தால். ஆனால் சொந்த தொழில் செய்ய முடியாது. காரணம் 10ஆம் வீட்டுக்கு 8 கூடியவன். வாடகை மூலம் மேலே வருமானம் வரும். எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி, விருச்சிகத்தில் சனி இருந்தால் அந்த ஜாதக தந்தை ஒரு நாளாவது போலீஸ் ஸ்டேஷன் போயிருப்பார். அதேமாரி 2-8 பார்த்தால சேர்ந்து இருந்தாலோ கூடி இருந்தாலோ சாரம் வாங்கியிருந்தாலோ ஆன்லைனில் சூதாட்டம் இல்லை அப்படின்னா ஷேர் மார்க்கெட்டில் பணம் போயிடும். பல்லு கண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் வரும். சரள கணத்துக்கு 10 கேது இருந்தால் புத்தி வந்ததுன்னா ஸ்கின் ப்ராப்ளம் வரும். எந்த லக்கணமாக இருந்தால் ராகு புத்தி வந்தாலோ கேது புத்தி வந்தாலோ வாகனத்திற்கு டயர் மாற்றுவாங்க, வீட்டில் மிக்சி கிரைண்டர் ரிப்பேர் ஆகும், செப்பல் காணாமல் போய் புது செப்பல் வாங்குவாங்க. 4 ராகுவா நல்ல தூக்க பிரியர். காலையில் 10 மணிக்கு எந்திரிப்பாங்க. அதே ராகு புத்தி வருதுன்னு வச்சுக்க, 4 ராகு இந்த ராகு புத்தி வந்தால் அம்மாவுக்கு தலைமுடியெல்லாம் கொட்டும். 9 ராகு இந்த புத்தி நடத்துச்சுன்னு வச்சுக்கா, அப்பா தலை சொட்டை. இப்போது கன்னி லக்கணம் வச்சுக்கா, 9 சூரியன் இருந்து சுக்கிரன் 11 இருந்தால் அப்பா இருக்கிறான்னு கேளுங்க. 9 கூடியவனும் சூரியனும் லக்கணத்துக்கு 8 போயிருந்ததுன்னா அப்போ இருக்க மாட்டார். கடக லக்கணம் 8ல் குரு, சூரியன் 6ல், அப்போ இல்லை வரையும் கேட்பாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு லக்கணத்துக்கு பாருங்கள். மேச லக்கணத்துக்கு எடுத்துக்கிட்டால் சூரியன் நல்லா செய்யும். சனி குரு சேர்ந்து இருந்தால் நல்ல சாரத்தில் பலன் கொடுக்கலன்னா கொடுக்காது. ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஜாதகம் போடுறேன், நீ பார்த்து சொல்லுங்க. போடுங்க. போன வருஷம் நான் போட்டது பாரு, எப்படி பலன் கொடுக்குதுன்னு பாருங்க. இதை கடக லக்கணம், ரெண்டில் கேது, 10ல் சனி குரு, 9ல் செவ்வாய் ராகு. இந்த 10ல் செவ்வாய் ராகு, 8ல் செவ்வாய் ராகு, குரு சனி இங்கே மகரத்தில், சுக்கிரன் புதன் மீனத்தில், சூரிய சந்திரன் ரிஷபத்தில், ரிஷபம். இந்த ஜாதகத்தை பாருங்கள், நல்லா பாருங்கள். 10ஆம் வீட்டு அதிபதி யார்? அவ 8ல் மறைஞ்சிருக்குது.
சனி திசை நடக்குது. எலெக்ஷன் ஜெயிப்பார் அவர்? கொஞ்சம் குறை நீர் உனக்கு சொல்லிட்டேன். நல்லா யோசனை பாருங்க. எலெக்ஷன் ஜெயிப்பார். சனி திசை நடக்குது. அப்போ சனி சந்திரஞ்சாரம். நல்லா பாருங்க. இதுக்கு 10 பதிஸ்தானம் 10 எங்கே வருது? அதுக்கு 9 10 யார் சேர்ந்துருச்சா? அந்த சனி சந்திரஞ்சாரம். சந்திரஞ்சாரம் 5 இடம் எங்கே வருது? அதுக்கு 9 10 கோடி சூரியன் சந்திரன் அல்லவா? புரியுது இல்லையா? பூர்வ ஜென்மத்தில் செஞ்ச புண்ணியத்தால் இந்த ஜென்மத்தில் புகழடைந்தால் 5 இடத்துக்கு 9 10 கூடி இருந்தால் பூர்வ ஜென்மத்தில் செஞ்ச புண்ணியத்தால் இந்த ஜென்மத்தில் புகழடைவார். இப்போ சனி ஏழில் அப்படின்னு நினைக்க வேண்டாம். சனி சந்திரஞ்சாரம். அப்போ 10 இடத்துக்கு 9 10, 5 இடத்துக்கு 9 10, 5 இடத்துக்கு 9 10 கூண புகழ் கௌரவம் எல்லாம் நல்லா இருக்கும். சனி திசையில் எம்எல்ஏ ஆவானார். 5 தடவை எம்எல்ஏ ஆகி இப்போ அமைச்சராக இருக்கார். அடுத்து புதன் திசை வந்தது. புதன் சனி சாரம். அப்போது 10 இடம் எங்கே வருது? மேசம். அதுக்கு 10, அதுக்கு 9 10 புதன் சுக்கரன். புதன் கூடிருச்சா? அந்த புதன் வாங்கினது சனி சாரமே. 10 இடத்துக்கு 9 10, 7 இடத்துக்கு 9 10. நல்லா பாருங்க. 10 10க்கு 10 10க்கு 10 மதிக்கு கேந்திரம் திரிகோண ஏறம் மன்னன் ஆவான் பாடல் படி எவ்வளோ கைட்டாக வந்திருக்கு வருவார். 5 இடத்துக்கு 9 10 பார்த்தீங்களா? அந்த சனி செவ்வாசாரம் வாங்கியிருந்தால் அவர் ஜெயிச்சிருக்க முடியாது. சந்தனசாரம் வாங்கி 5 இடத்துக்கு 9 10 சேர்ந்துருச்சு பாரு. பூர்வ ஜென்மம் செஞ்ச புகழால் இந்த ஜென்மத்தை வெற்றி பெறாரு. ஒட்டந்த அமைச்சர் சக்கரவாணி ஜாதகம் தான் இது. 15 வருஷம் முன்னாடி பார்த்தது. எவ்வளோ கரெக்டாக வருது பார்த்தீங்களா? அதேமாரி கெட்டவன் கிட்டில் கிட்டின்னு ராஜயோகம்னு பேசுகிறாங்க. அதுவும் தவறு. தனுசில கம்போடு ஆதித்யா குருஜி தான் இதை பேசுனப்பில் அதுக்கு விளக்கம் கொடுக்கறது ஃபோன் போட்டால் எடுக்கவே இல்லை. மன்மோகன் ஜாதகம் இது. 8ல் செவ்வாய் சுக்கிரன் சந்திரன், 10ல் சூரியன் புதன். இப்போ என்ன பேசுகிறாருன்னா 6 குடிவன் 8 குடிவன் 12 குடவன் 8ல் மறைந்ததால் கெட்டவன் கிட்டிலும் கிட்டின்னு ராஜா இவர் எம்பி ஐயா அமைச்சராகிட்டாருன்னு பேசினார். மன்மோகன் ஜாதகம் இது நல்லா பாருங்கள். லக்கணத்துக்கு 9 10 சூரியன் புதனா? 9ஆம் இடம் எங்கே வருது? பாகிஸ்தானா? அதுக்கு 9 10 யார்? அதில் அவர் வந்தார். கெட்டவுடன் கிட்டில் கிட்டிடு ராஜாகம், அது தவறு. விபரீத ராஜயோகம் அதை விட தவறு. புரியுதா இல்லைங்களா? இந்த விபரீத ராஜ பற்றி ஒருத்தர் சொன்னார், அதையும் சொல்கிறேன். சிம்ம லக்கணம் 10ல் சுக்கிரன் செவ்வாய், 8ல் சனி. ஜெகஜீவன் ராம் ஜாதகம் நேர்காலத்தில் மத்திய அமைச்சராக 5 தடவை இருந்தார். அதனால் என்ன ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ பாருங்கள், லக்கணத்துக்கு 9 10 செவ்வாய் சுக்கிரன் கூடிருச்சா? 10 இடம் எங்கே வருது? அதுக்கு 9 10 சனியா? இவர் 5 தடவை இன்னும் 5 தடவை எம்பி ஆகி மந்திரியாக இருந்தார். இது கெட்டவிடம் கிட்டின ராஜகம் விபீர ராஜகமெல்லாம் கிடையாது. அடுத்து முக்கியமான ஒன்று சொல்கிறேங்க, நல்லா கேட்டுக்குங்க. ஒரு அம்மா டிவியில் பேசுனாங்க, 40 வயசு ஆகிவிட்டம்மா, கோயிலுக்கு போகிறவங்களுக்கெல்லாம் தெய்வம் துணை இருக்குது, போகாதங்க இருக்குதுன்னு சொல்லாதீங்க அப்படிங்கிறார். அந்த அம்மா பேசுன 100க்கு 100 உண்மை. பல சம்பவங்கள் நடந்துருச்சு. சில பேர் சிம்ம லக்கணங்கிறாங்க, சில பேர் விருச்சக லக்கணங்க. விருச்ச லக்கணத்துக்கு நான் பலன் கொடுக்குற கேட்டுக்குங்க. விருச்ச லக்கணம் 3ல் ராகு, 4ல் சூரியன், 5ல் புதன் செவ்வாய், 6ல் குரு சுக்கிரன், 9ல் கேது, 12ல் சனி. ஸ்டாலின் ஜாதகம் தான், வேறு ஜாதகம் இல்லை. இது சிம்ம லக்கணம் பேர் சில பேர் பேசுகிறாங்க, தப்பு.
சந்திர ராசியில் பிறக்கிற சந்திரன் சுக்கிரன் சாரம். பூர்வ ஜென்மம் எங்கே வருது? அதுக்கு 8ஆம் இடம் எங்கே வருது? துலாமா? சந்திர சுக்கிரன் சாரம். அப்போ 2 7 கூடிய மாரகதி அல்லவா? 7 சுக்கிரன் இருக்குதா? சந்திர ராசி சுக்கிர ராசியில் மாரகம் பண்ணி இப்போ பிறக்க வச்சிருச்சு. இப்போ அப்பாஸ்தானத்துக்கு போங்க. கடகத்துக்கு 9 10 பரிவர்த்தனையா? 10ஆம் இடத்துல எங்கே வருது? மேசம். அதுக்கு 9 10 குரு சனி பார்க்குதா? லக்கணத்துக்கு 9 10 10ஆம் இடத்துக்கு 9 10 பார்த்தனால இது தேர்தல் தோற்கவே இல்லை கருணாநிதி. இப்போ அப்பாவுக்கு 5ஆம் இடம் எங்கே வருது? அந்த வீட்டு அதிபதி யார்? 5ஆம் வீட்டு அதிபதி. அவன் ஸ்தானத்துக்கு 8 குடும்பம் யார்? அப்போது 5ஆம் வீட்டு அவன் ஸ்தானத்துக்கு 8 குடும்பம் சேர்ந்தால் நாத்திகர். இப்போ விருச்சிக லக்கணத்துக்கு நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் ஜாதகம் விருச்சிக லக்கணத்துக்கு 5ஆம் இடம் எங்கே வருது? அந்த வீட்டு அதிபதி அவன் ஸ்தானத்துக்கு 8 குடும்பம் யார்? சேந்தர்னால பாரு, இவர் நாத்திகர். சரி வருதா? எப்படி இருக்குன்னு பாருங்க. விருச்சிக லக்கணம் தான் சரி அப்படிங்கிறதுக்கு சில விளக்கங்கள் கொடுக்குறேன். அதே நேரத்தில் ஒரு ஜாதகத்தில் 6 நாள் கூடி இருந்தால் பார்த்துருந்தால் லோன் போட்டு வீடு கட்டுவாங்க, இல்லை வட்டி வாங்குவாங்க. 4ஆம் வீட்டுக்கு 8 கோடி புத்தி வந்தால் வாகனம் விபத்துக்குள்ளாகும், வீடு செவத்தில் வெடிக்கும், வளர்ப்பு பிராணி இருந்தால் இறந்து விடும். 4ஆம் வீட்டுக்கு 8 கோடியவன். அதே 4ஆம் இடத்துக்கு 9 10 கோடி கூடியிருந்தால் வீடு கட்டுவாங்க, வீடு தேடி வளர்ப்பு பிராணி வரும். எனக்கு 4ஆம் இடத்துக்கு 9 10 வளர்ப்பு பிராணி வீடு தேடி வந்தது. அதே நேரத்துக்கு 5ஆம் இடத்துக்கு 9 10 கூடியிருந்தால் பூரி சொத்து இருந்தால் பக்கத்தில் கோயில் இருக்கும், தோட்டங்காடு இருந்தால் முன்னோர்கள் சமாதி இருக்கும். அதே மாதிரி இன்னொன்று எடுத்துக்கங்க. இந்த ராகு கேது பற்றி சொல்கிறாங்கல்ல, 7 ராகு அப்படின்னு. இப்போ மீன் லக்கணம் 7 ராகுன்னு வச்சுக்கோங்க. சந்திரன் 5 கூடிய சாரம் வந்தால் அது கெடுக்காது. ராகு தோஷம்னு கழிக்கக்கூடாது. இதே விருச்சிக லக்கணம் 8ல் ராகு இருந்து புத்தி நடந்து ஒருத்தருக்கு, வேறு யாரும் இல்லை. இங்கே முத்துக்குமார் வெளியே போயிட்டா நிற்கிறேன். ராகு சுயசாரம் கெடுக்கலை. விருச்சிக 8ல் ராகு இருந்து அந்த ராகுத்தில் திருமணம் நடந்தது. முத்துக்குமார் உங்களுக்கு ஹைட்டாக ஒருத்தர் வந்தார், சொன்னேன். அங்கே தாத்தாவோட தாத்தா புலியோட சண்டை போட்டு இறந்துட்டார் சொன்னல, அவர் ஜாதகம் தான். விருச்சிக 8ல் ராகு சுயசாரம் திருமணம் நடந்தது. அதே மாதிரி வேலை கிடைக்குமாங்கிறது லக்கணத்துக்கு 10 மட்டும் பார்க்காதீங்க. 10ஆம் இடத்துக்கு 9 10 கூடி இருந்தாலும் வேலை கிடைக்கும். வேலை இருந்தால் 10ஆம் இடத்துக்கு 9 கூடி இருந்தால் ப்ரொமோஷன், சம்பளம் உண்டு, அவார்டு உண்டு. அதுக்கடுத்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 5 7 கூடுனால் லவ்னு சொல்கிறீங்க. 5ஆம் இடத்துக்கு 5 7 கூடுனால் லவ் வரும். கடகலக்கணம் பார்க்கட்டும். குரு மீன தனுசில், சாரண சுக்கரன் வந்து மிதுனத்தில். இப்போ பாருங்கள், இந்த ஜாதத்துக்கு 5ஆம் இடம் எங்கே வருது? அதுக்கு 5 குடிமை யார்? 5க்கு 5 குடியும் குரு, 7 குடியும் சுக்கரன் சாரான். அப்போ 5ஆம் இடத்துக்கு 5 குடியும் 7 குடியும் பார்வையா? லவ் மேரேஜ் முடிஞ்சிருச்சு. 5ஆம் இடத்துக்கு 5 7 கூடினால் லவ் வரும். புதனுக்கு 5 9ல் கேது இருந்தால் லவ் வரும். 5ஆம் இடத்துக்கு 5 7 கூடி புதனோட கேது சேர்ந்தால் புதனுக்கு 5 9 நீங்கள் எழுதியே கொடுத்துருங்க. முடிஞ்ச நீ பார்த்து கல்யாணம் பண்ணியா உங்கள் பையனுக்கு தைரியமாக சொல்லலாம். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி இவர் கொண்டு வந்து ஜாதகம் மேசலக்கணம், அதுக்கு முறை அதே ஜாதகம் வந்தது. நான் பாட்டு பாடுனேன். நீ அது அவங்க அம்மா அப்பா கொண்டு வந்தாங்க, யாரும் எனக்கு தெரியல. நீ கொண்டு வந்தீங்கள, அதே ஜாதகம் வந்தது. 7ல் சூரியன் சுக்கிரன் ராகு.
இங்கே பார்த்துக்குங்க, 5 7 கூடி இருக்குது, என்ன ஆகும்? லவ் வந்துருச்சு. 7 ராகு 7 கூடியவன் ராகு சாரம். இது சொல்லுங்க, நீங்கள் சொல்ல வேண்டாம். லவ் வந்துருச்சு, அதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சு சொல்லுங்க பார்க்கலாம். வேற்று ஜாதி ரைட். நீ சொன்னது அவங்களுக்கு ஒரு வரி பாடுனேன். இல்லை என்று சொல்லும் மனம் இல்லாதவன், ஈடு இனி இல்லாத கருணை உள்ளவன், இன்னல் பட்டு அப்படியே அந்த பாட்டை பாடணும். வேண்டாம் வேண்டாம் நிறுத்திக்கிங்க, எங்கள் பையன் முஸ்லீம் பொண்ணத்தை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க. எப்படி இருக்குது பாருங்க. 7 கூடிய ராகு சார் வாங்கி ராகோடு சேர்ந்தால், கேது சார் வாங்கி கேது சேர்ந்தால் கிறிஸ்டின் பொண்ணு வரும். அதே மாதிரி மகர லக்கணத்துக்கு 7 கூடிய சந்திரன் 8 கூடிய சூரியன் சாரை வாங்கினா அவ்வளோ சீக்கிரம் கல்யாணம் நடக்காது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரே ஆதிபத்திய சந்திரன், ஒரே ஆதிபத்தியம் சூரியன். 4 சனி இருந்து 6 கூடியும் சாரம் வந்து அந்த புத்தி வந்தால் நாய் கடிக்கும். 6 ராகு கேது இருந்து 8 கூடியும் சாரம் வாங்கி 8 கூடியும் கேந்திர திரியோணத்தில் இருந்தால் விஷக்கடி உண்டு. எனக்கு ரிஷபலக்கம் 6 வந்து கேது, 8 கூடியும் குருசாரம், பூரா தேளு பாம்பு குழவி தேனி எல்லா கடி வாங்கிட்டேன். எல்லாம் எல்லாம் தப்பிச்சிட்டேன். ஆனால் அன்றைக்கி நான் தம்பிக்கிறேன்னா 15 வயசுலேருந்தே நான் பாம்பு பிடிக்கிறேன். நான் எங்கள் பக்கத்துலேயே பாம்புன்னு வந்து எனக்கு ஃபோன் பண்ணி போயிடுவேன், பிடிச்சி வந்துடுவேன். ஆனால் பாம்பு கடியில் ஒரு 3 மாதம் கால் வீங்கி படுத்திருந்தேன். அது பாம்பு கடியில். அதேமாதிரி இங்கே பார்த்துக்குங்க, ஒவ்வொரு லக்கணத்துக்குன்னு எடுத்துக்குங்க. குருபலன் வந்துச்சு கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிடாதீங்க, தயவுசெய்து சொல்ல வேண்டாம். குருபலன்னு நம்ப வேண்டாம். குருபலன் அல்ல, அது கருபலம். பெண்களுக்கு 2 5 9 16 கூடிய புத்தி வந்தால் கருவை தாங்கும் பலம் வந்துருச்சு, கருபலம்னு அர்த்தம். இடையில குருபலமாக்கிட்டாங்க. கருபலத்தால் பல பேர் வாழ்க்கை கெட்டு போயிருக்கு, குருபலத்தால் பல பேர் வாழ்க்கை கெட்டு போயிருக்குது. பார்த்துட்டேன். குரு பார்வை எல்லா லக்கணத்துக்கும் நல்ல பார்வை அல்ல. ரிஷப லக்கணத்துக்கும் சிம்ம லக்கணத்துக்கு 8 கூடிய பார்வை தான் பார்ப்பார். இப்போ ஒரு ஜாதகம் போடுறேன் பாருங்க. ரிஷப லக்கணம், லக்கணம் செவ்வாய் ராகு, ஏழு குரு, 2 சந்திரன். இது பாருங்க, 24 வயசு பையன் ஜாதகத்தை நல்லா பாருங்க. குரு லக்கணத்தை பார்க்குது இல்லை, நல்ல செய்வாரா? செய்யல. எப்படின்னு கேளுங்க. சந்திரன் வந்து நல்லா பாருங்க, செவ்வாய் சாரம், செவ்வாயோட என்ன சேர்ந்துருக்குது? அப்போ 8 கூடியவன் குறும்பா, அப்போ 12 8 பார்க்குதான். இந்த ஜாதகர் கடை வீதியில் வண்டி நிறுத்திட்டு டிபார்ட்மெண்ட் போய் ஸ்டோரில் போய் ஜாமான்லாம் வாங்கிட்டு இருக்காரு. ஒருத்தன் கஞ்சாவை 2 வீலரை கவருக்குள்ளே வச்சு பாக்கெட்டு கொண்டு வந்துக்கிட்டு இருக்கிறான். ஒருத்தர் ஃபோன் பண்ணுறான் ஃப்ரெண்டு, டே போலீஸ் சைடு ஜாக்கிரதைட்டானே. இந்த கஞ்சாவை எடுத்து அந்த பையன் வண்டியில் வச்சுக்கிட்டு தூர போய் நின்றுட்டேன். போலீஸ் சைடு வந்து ஒவ்வொரு வண்டியை செக் பண்ணி இந்த வண்டியிலேருந்து கஞ்சா வந்து எடுத்துட்டாங்க. இந்த பையன் ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்து இவனை பிடிச்சி இவன் தான் கஞ்சா கொண்டாந்து பிடிச்சி உள்ளே விட்டாங்க. இப்போ குரு பார்த்து கோடி கஷ்டம் கொடுத்தா கோடி தோசை நீங்குச்சா சொல்லுங்கள்? குரு வீட்டுக்கு என்ன அதிபதியோ அந்த பலனை தான் கொடுப்பான். குரு பார்வை சிறந்ததுன்னு எல்லா ஜாதத்துக்கும் எடுத்துக்கவே முடியாது. குருதிசை, எனக்கு குருதிசை ரிஷபலக்கணம் 7 குரு, அந்த 14 வருஷம் என்ன கஷ்டப்பட்டாங்கன்னு எனக்கு தெரியும். அதே மாதிரி குரு பலன் சொல்லுவாங்க, அதுவும் தவறு. இது பாருங்கள், விருச்சிக லக்கணம் 2 சந்திரன், 9 சுக்கிரன், ஒரு பொண்ணு ஜாதகம். இப்போ சந்திர புத்தி நடக்குது. ஆமாம், கோச்சாரத்தில் 9 குரு, சிம்மத்தில்
9ல் குரு, சந்திர புத்தி நடக்குது, சுக்கரன் சாரம், சுக்கரன் வந்து 9ல். திருமணம் செய்யலாமா செய்யக்கூடாதா? யாராவது சொல்லுங்க. செய்யக்கூடாது. ஏன்னா பாதகாதி 2ல் நல்லா பாரு, பாதகாதி சாரநாதன் ஸ்திரத்துக்கு 9 பாதகம் அல்லவா? கனவஸ்தானத்துக்கு போங்க. ஒரு மாரகாவதி இன்னும் மாரமான 8ல் இருக்கிறேன், சாரநாதன் 3ல். திருமணம் 2 மாதத்தில் காவேரியில் குளிக்கும்போது தண்ணியில் அடிச்சு போயிட்டான். இப்போ குருபலன் என்ன பண்ணுச்சு? குருபலன் சொல்லி சொல்கிறாங்க, ரொம்ப தவறு. ஒரு லக்கணத்துக்கு 7 கூடியும் 8 கூடியும் சாரம் வாங்கினா திருமணம் லேட்டாகும். 7ஆம் வீட்டு சாரநாதங்கூட ராகு கேஸ் இருந்தாலும் விவாகரத்து வருது. 8 கூடியும் 7ல் வரும்போது கணவனில் கருத்து மீட்டர் உண்டு. குருபலன் மீன லக்கணம் எடுத்துக்க வச்சுக்குங்க. சொல்லிட்டு நினைக்கிறேன் ஏற்கனவே. 7 ராகு சந்திரஞ்சாரம் வாங்கினால் கிடைக்காது. அது ராகு இதில் கல்யாணம் பண்ணலாம். அதே ராகு திசை 8ல் ராகு திசையும் நடத்து கல்யாணம் பண்ணக்கூடாது. அந்த சுய புத்தி முடிஞ்சிருக்கேன், புரியுதா இல்லைங்களா? முடிஞ்சிருச்சு, கல்யாணம் பண்ணலாம். அது மற்ற ஏன் ராகு 8ல் திசை நடத்துறியா? சுய புத்தி முடிஞ்சிருச்சே, ஏன் திருமணம் பண்ணக்கூடாது? தாராளமாக பண்ணலாம். அதேமாரி அம்சத்துக்கு எதுக்கு பார்க்கணுங்கிற விளக்கம் சொல்கிறேன், கேட்டுக்குங்க. ராசி கட்டத்தில் உள்ள 10ஆம் வீட்டு அதிபதியோ சாரணதோ அம்சத்தில் எந்த வீட்டில் உட்காந்துதா அந்த சமுதான தொழிலில் அவங்க இருப்பாங்க. 10 கூடியும் பொது வீட்டுக்கா குரு வீட்டுக்கா போச்சா தைரியம் பேசுங்க. டீச்சராக பேங்க்கில் ஒர்க் பண்ணுறீங்களான்னு கேளுங்க, சரி வரும். நவாம்சம் அதுக்கு தான் எழுக்கணும். இப்போ மன்மோகன் சிங் ஜாதகத்தில் புதன் அவன் நவாம்சத்தில் நீச்சான். எப்படி பிரதம மந்திரி ஆனார்? நீச்சமாகி போச்சுன்னு சொல்லக்கூடாது. அப்போ ஒருத்தர் பேசுனது கரெக்டு தான், யாரும் எனக்கு தெரியல. நீச்சமாச்சுன்னு தயவுசெய்து எடுக்க வேண்டாம் ஒருத்தர் பேசினார், அது சொன்னது கரெக்டு. நான் ஒருத்தன் கை தட்டினேன். அதேமாரி துலா லக்கணம் எடுத்துக்குங்க. துலா லக்கணத்துக்கு சுக்கிரன் புதன் கூடி இருக்கு வச்சுக்க, படிக்கிற பசங்களாக இருந்தால் நல்லா படிப்பாங்க. சுக்கிரன் 8 கூடி இருந்தேன், ஆனால் 4ஆம் வீட்டுக்கு 9 10 அல்லவா? 4ஆம் வீட்டுக்கு 9 10. இப்போ சிம்ம லக்கணம் வச்சுக்க, 4ல் செவ்வாய், 10ல் சந்திரன், 4ல் சூரியன், 10ல் சந்திரன். எழுது இங்கே பாரு, இதை நல்லா பாருங்க. சிம்ம லக்கணம் சூரியன் இல்லை விருச்சிகத்தில், சந்திரன் வந்து ரிஷபத்தில். இப்போ பாருங்க, இப்போ சூரிய புத்தி நடந்து சந்திர புத்தி நடந்து என்ன நடந்திருக்கு? சொல்லுங்க. 4க்கு 9 சொல்லுங்க. இல்லை படித்த முடிச்சார், ஃபைனான்ஸ் வச்சுருக்காரு. 4 இடத்துக்கு 9 10. வீடு கட்டினாங்க. அப்புறம் வண்டி வாங்கினாங்க. அதே நேரத்தில் 20 வருஷமாக ஃபைனான்ஸ் வச்சுருக்காரு. 4 இடத்துக்கு 9 10. 20 வருஷமாக அவங்க ஃபைனான்ஸ் வேலை செய்கிறவங்களுக்கு 2 பேர்த்துக்கு 2000 சதுரடி காலி இடம் வாங்கி கொடுத்தார். எப்படி தானே வைக்கிது பார்த்தியா? அப்போ 4 இடத்துக்கு 9 10 பாரு, இடத்த தானம் பண்ணுறாரு 2 பேர்த்துக்கு. சுக்கரன் வீட்டில் இருக்குது. நீங்கள் வண்டி வாகனம் தானம் பண்ணியான்னு கேட்டேன். இல்லை 2 பேருக்கு 2000 சதுரடி வீடு வாங்கி கொடுத்தா அப்படின்னு சொன்னார். எவ்வளோ அழகாக வருது பார்த்தீங்களா? 4ஆம் வீட்டுக்கு 9 10 கல்வி நல்லா இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். அதேமாதிரி விருச்சிக லக்கணத்துக்கு நல்லா கேட்டுங்க. லக்கணம் வந்து சனிசாரத்தில் இருந்தால், லக்கணம் அவங்க சொந்தக்காரி யாராங்க, டாக்டர் நர்ஸு இல்லை மெடிக்கல் ஸ்டோர் வச்சுருப்பாங்க, இருக்காம்மா? ரைட்டு. அதேமாதிரி குருசாரத்தில் இருந்தால் சொந்தக்காரி டீச்சரில் வாத்தியார் இருப்பாங்க. சிம்ம லக்கணம் 12ல் செவ்வாய் நீச்சன், 2ல் சுக்கிரன் நீச்சன். அந்த
12ல் இருக்கிற செவ்வாய் நீச்சம் பெற்று சனிசாரம் வாங்கியிருந்தால் பார்த்துக்குங்க. நல்லா சொல்லு. சிம்ம லக்கணம், 2ல் சுக்கிரன் நீச்சம், 12ல் செவ்வாய் நீச்சம், அந்த செவ்வாய் சனிசாரம். இப்போ பாருங்கள், 2 பக்கம் நீச்சக்கிறோமா, 2 கூடிய புதன் சனிசாரம், 6 குடிஞ்சாரம் தானே மார்கண்ணு. அதே கும்பலக்கணத்துக்கு 2 கூடிய 12ல் நீச்சம் பெற்று சந்திரன் சாரா வாங்கி சந்திரனால் பார்க்கப்பட்டால் நல்லா கவனிச்சுக்குங்க. கும்பலக்கணத்துக்கு 12ல் குரு நீச்சன், சந்திரன் சாரம். சந்திரன் கடகத்தில் ஆட்சி போயிட்டு குருவை பார்த்தா என்ன நடக்கும்? கண்ணில் பூ விழுவும். 2 8 கூடி இருந்தால் கண்ணுக்கு பல்லுக்கு ட்ரீட்மெண்ட் வரும். 2 8 கூடி இருந்தால் பார்த்து கொண்டால், 2 கூடி 8 கூடி யார் வாங்கினால் பாரு, 2 8 சம்மந்தப்பட்டால் பார்த்து கொண்டால், சாரம் பெற்றிருந்தால் ஆன்லைன் சுதாரத்தில் பணம் போகும், ஷேர் மார்க்கெட்டில் பணம் போயிடும். 4ல் சனி 6 கூடிய சாரம் பெற்றால் நாய்க்கடி உண்டு. அந்த புத்தியில் வளர்க்குற நாயாவது கடிக்கும். 4ஆம் இடத்துக்கு 9 10 கூடும்போது வளர்ப்பு பிராணி வீடு தேடி வரும். ஒரு சம்பவம் நடந்தது, நான் தான் சொல்லியிருந்தேன். வளர்ப்பு பிராணி வீடு தேடி வரும்னு சொன்னேன். வையாபுரி நகரில் ஒரு நாய் வந்தது, அவர் பிஸ்கட் போட்டார், அங்கேயே படுத்துருச்சு. 4 வருஷமாக, இது இப்போ பெரிய இன்னும் எனக்கு உடம்பு சிலிக்குது. 4 வருஷமாக அந்த நாய் சாப்பாடு போட்டு அவரே வச்சுக்காரு. காலையில் வாக்கிங் போகும்போது அவர் கூடவே போகும், வரும் அங்கே படுத்துக்க. அவங்க வீட்டுக்குள்ள அடுத்தவங்க வந்தால் விட சத்தம் குறைக்கும். இவர் ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. வேல்ச்சையா மாதத்துக்கு எடுத்து போனாங்க ஆட்டோவிலேயே. அங்கே போகிறக்குள்ள இறந்துட்டார். ஆட்டோவில் பின்னாடியே நாய் ஓடிச்சு. அங்கே போன நாய் இந்த மாதிரி திருப்பி கொண்டு வந்து வீட்டில் கொண்டு வந்து கட்டில் அவரை போட்டாங்க. போய் கட்டை சுற்றி பார்த்து மேலே அப்படி மோந்து பார்த்துது. இறந்து பார்த்தோன்னா மல்லாந்து படுத்து 4 காலை கத்தி தூக்கி 4 காலை மேலே தூக்கி கத்திக்கிட்டு அதுவும் செத்து போச்சு. எப்படி வருது பார்த்தீங்களா? தினமலர் பேப்பரில் போட்டிருந்தாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு லக்கணத்துக்கு ஒவ்வொரு பாதத்துக்கு போயிருங்க நீங்கள். புரியுதா இல்லைங்களா? 2ஆம் இடத்துக்கு 9 10 கூடி இருந்தால் 8 கூடிய சம்மந்தப்படலைன்னு வச்சுக்கோங்க. படிக்கிற மாணவ மாணவி இருந்தால் பேச்சு போட்டில் ப்ரைஸ் வாங்குவாங்க. ஆண்களாக இருந்தால் ஜோசியம் சொல்லுவாங்க. வக்கீலாக இருந்தால் நல்லா வாதம் பண்ணுவார். நிலை புரோக்கராக இருந்தால் நல்லா சம்பாதிச்சிடுவாங்க. 2ஆம் இடத்துக்கு 9 10. 3ஆம் இடத்துக்கு 9 10 குரல் வளம் நல்லா இருக்குது. ரிஷப லக்கணம் 3ல் குரு, 9ல் செவ்வாய். இதை பாருங்கள், ஒரு பெண் ஜாதகம் 3ஆம் இடம் எங்கே வருது? குரு சுயசாரம். உச்சா சுயசாரம், செவ்வாய் சுயசாரம். 3ஆம் இடத்துக்கு 9 10 3 தானே குரல். அதுக்கு 9 10 சேர்த்துக்குச்சா? பார்வையில் இருக்குதா? லதா மங்கேஷ்கர் ஜாதகம் எப்படி பாடினாங்க பார்த்தியா? ஆனால் 7 கூடிய உச்சம் பெற்று 8 கூடிய உச்சம் பெற்றனால அவங்களுக்கு திருமணம் இல்லை. பார்வை உச்சம் பெற்று பார்வை இருக்கிறனால அவங்க திருமணம் இல்லை. ஆனால் 3ஆம் இடத்துக்கு 9 10 குரவலை எப்படி வந்திருக்குது பாருங்கள். அவங்க பாடின பாட்டில் நிறைய நான் தமிழில் எழுதி வச்சு நல்லா பாடினேன். நல்லா நான் தான் சொன்னேன். நான் இன்னொன்று ஏற்கனவே சொன்னேன்னு நினைக்கிறேன். 9ஆவது படிக்கும்போது இந்தியர் போராட்டம் நடந்தது. இந்தி ஒளி எழுதினாங்க, சாகுவாரி தமிழ் பாடி சாக வேண்டும், நம் சந்ததியும் அவ்வாறே ஆக வேண்டும்னு. கரெக்டாக என் மகன் ஜாத பிரகாரம் எனக்கு 2 கூடையும் ராகுசாரம் வாங்கியிருந்தேன். ஹிந்தி பாட்டு வந்துருச்சு. அந்த அம்மா பாட்டுன்னு தான் பாட்டு பிடிச்சி போச்சு. தமிழ் அப்படியே எழுதி அப்படியே மனப்பாடம் பண்ணி பாட ஆரம்பிச்சுட்டு ஈஸ்வர சத்தியங்கிற பாட்டு
ஒரு 4 வரி, கடைசியில் 4 வரி இப்படி சொல்கிறேன். ராமாவரமே ராமாவதமே காசிமே சிவன் கானா பிருந்தாவனமே தயா கரோ பிரபு தேக்கோ இன்கோ दया करो प्रभु देखो इनको हरिहर हे आंगनमी राधा मोहन शरणम சத்தியம் சிவம் சுந்தரம். சார் நான் எப்படி பழம் கொடுக்க பார்த்தீங்களா? இந்தி ஒளின்னு ஒரு காலத்தில் சொன்னேன். ஆனால் அந்த இசாபுத்தி வரும்போது என்னை ஹிந்தி பாட வச்சிருச்சு. இப்போ சாரம் தானே வேலை செய்யுது. எனக்கு கடகலக்கும் போது எனக்கு மீனாக வந்துடுதா. 2 கோடியும் செவ்வாய் ராகு சாரம் 5 ஹிந்தி பாடுறது. எப்படி எப்படி சாரம்தான் பேசும். யார் வேணாலும் நான் வாதமான தயாராக இருக்கிறேன். சாரம்தான் பேசும், கோச்சாரம் பேசவே வேண்டாம். ஏன்னா அட்டம்பச்சனியில் எனக்கு தெரிஞ்ச 4 பேர் ஊராட்சி மன்ற தலைவர் இந்திராந்தி பிரதமர் ஆனாங்க. சிம்மராசிக்கு 8ல் ராகு ஒரு அம்மா பேசுச்சு யூடியூப்பில். நம்மளை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் காவல்துறை பாதுகாப்பு ஜெயிலுக்கு செல்வார்னு பேசுச்சு ஒரு அம்மா. நீங்களும் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியல. லவ் சொன்ன ஃபோன் பண்ணி கேட்டேன், சிம்மராசியில் பிறந்தீங்க அத்தனை பேர் ஜெயிலுக்கு போவாங்க மாட்டேன். இன்னைக்கு எப்படிங்க நான் 22 வருஷமாக நாடு ஜோசியம் பேசுகிறேன். நான் நாடாத ஜோசியம் பேசுறதுக்கு சொல்லு அப்படி இதை அனுப்பிவிட்டோன்னு பேசாமல் வந்துக்குச்சு. கோச்சாரத்தை வச்சு முழுசாக பலன் எடுக்கு. திசாபுத்தி மீறி வேலை 7.5 சனி நடக்குன்னு வச்சுக்குங்க. அந்த வீட்டில் ஒரு சுப வரையும் உண்டு. ஒன்று வீடு கட்டுவாங்க, இல்லை அப்படின்னா கல்யாணம் நடக்கும். பெண்கள் எல்லாம் இருந்ததுன்னா ஏஜுக்கு வருவாங்க. இந்த 7.5 சனி இந்த வேலையை செய்யும். ஆமாம், திசாபுத்தி அடிப்படையில் எடுத்துக்குங்க. 7.5 சனி எல்லாத்துக்கும் இடத்துல பண்ணாது. இப்போ இன்னொன்று பாருங்க, இன்னொரு ஜாதகம் மேச லக்கணம் போடும். 2ல் சுக்கரன். இந்த ஜாதகம் பாருங்க, ஆச்சரியமாக இருக்கும். சிம்மத்தில் செவ்வாய், குரு ராகு, கன்னியில் சந்திரன், 12ல் புதன். இந்த பொண்ணு வேலாயுதம்பாளையம் சகிலாபான்னு பேர். வேலூரில் ஸ்கூலில் டீச்சராக இருக்காங்க. 4000க்கு 9 கோடி ராகு கூடி இருந்தால் அவங்க பிஹெச்டி பட்டம் வாங்குவாங்க. 4000க்கு 9 கோடி கூட ராகு இருந்தால் இருக்குதா? ஆமாம் ஆமாம், பிஹெச்டி பட்டம் வாங்கிட்டேன்னு கேட்டு வாங்கிட்டேங்க அப்படின்னுது. 4000க்கு 9 ஏதாவது படிக்கிற ஸ்டூடெண்ட் ஹெல்ப் பண்ணேன். 2 பசங்க வந்திருந்தாங்க. அக்கா எங்கள் 2 பேருக்கு படிக்க வைக்கிறது எங்கள் வசதி இல்லை, எங்கள் அப்பா கிடையாது, அக்கா தான் படிக்க வைக்கிறதுன்னு சொன்னாங்க. 4000க்கு 9 கல்விக்கு தானம் பண்ணுறாங்களா? அதே நேரத்தில் ராசிக்கு 10ல் கோச்சார குரு. அப்போ எப்படி இந்த பொண்ணு காலேஜ் லெக்சர் வேலைக்கு முயற்சி பண்ணுது. அரசியல்வாதிகள் 40 லட்ச ரூபாய் கேட்குறாங்க 9 வருஷத்துக்கு முன்னால். இப்போ குரு ரிஷபத்தில் தான் இருக்குது பாரு. 10 ரூபாவோட கிடைக்குமா அப்படின்னு. ஏன்னா சந்திரபூத்தி நடந்தது. இப்போ 10 எங்கே வருது? அது வேலையில் இருக்குது. அதுக்கு 10, அதுக்கு 9 10 சந்திரன் புதன் பார்க்குதா. 10 ரூபாவோட கிடைக்க எனக்கு வேலை கிடைக்கும் போமா அப்படின்ட்டேன். அது என் பேச்சு கேட்காம சொந்தங்க ஃபைனான்ஸில் 20,000 வாங்கிட்டு போயிடுச்சு. 3 நாள் பேரம் பேசுகிறாங்க. 40 லட்சம் கீழே இறங்க மாட்டேங்கிறாங்க. திருச்சி ஜோசப் காலேஜ் பிரின்ஸிபல் அந்த காலேஜ் பிரின்ஸிபலுக்கு ஃபோன் பண்ணுறாரு. நீ நிறைய பேசுகிறாங்க, நம்ம ஜோசி பேசுகிறது, நீங்கள் அப்பையும் சாமியாவில் எடுத்தீங்களேன்னு. ஒன்றும் இல்லைங்க, ஒரு பொண்ணு வந்திருக்கு, அரசு வேலையில் 40 லட்சம் கேட்குறாங்க அப்படின்னு அந்த பிரின்ஸிபல் சொல்கிறார் சென்னையிலேருந்து. என்ன படிச்சுங்க? தமிழில் பிஹெச்டி. உடனே ஜோசப் காலேஜ் பிரின்ஸிபல் என்ன செய்கிறாரு, எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் எங்களுக்கு பிஹெச்டி இருக்குது, தமிழுக்கு மட்டும் இல்லை, அந்த பொண்ணு அனுப்பி வை
10 ரூபாவோட இல்லாமல் அந்த பொண்ணு லட்சம் வேலை கிடச்சிருச்சு. தட்டு நிறையால பழம் ஸ்வீட் அதெல்லாம் வாங்கி கொண்டு கொடுத்தது வேறு. இப்போ புதம்புத்தி நடக்குது, என்ன ஆகும்? புதம்புத்தி நடக்குது, எடுங்க அது வேண்டாம். புதன் சந்திரன் பார்க்குது பாரு, அதை பார்த்து சொல்லு. 10க்கு 10 உயர்பதி என்ன கரெக்ட். பிரின்சிபாலுக்கா போகிறேன் என்ன ஐயா, பிரின்சிபாலுக்கு தான் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னுது, படிச்சுக்கிட்டே இருக்குது. எப்படி வருது பார்த்தீங்களா? இப்போ உச்சம் பார்த்தால் பிச்சை எடுப்பான்னு சொல்கிறாங்க, அது தவறு. ரிஷப லக்னம் குரு உச்சம் செவ்வாய் உச்சம் இல்லாதாம அங்கே பிச்சை எடுத்தாங்களா அவங்க? எடுத்தாங்களா? இல்லை, அதுவும் தவறு. குருபலங்கிறது தவறு. குருபலங்கிறது இன்னும் பேசிகிட்டு இருக்கிறாங்க, அது எடுக்க வேண்டாம். திசாபூத்தியை மீறி குருபலம் வேலை செய்யாது. பெரும்பாலும் 6 கூடிய புத்தியில் திருமணம் நடக்கும். தைரியமாக பேசுங்க. ஏன் அப்படின்னா 5ஆம் வீட்டுக்கு 2 வம்ச விருத்தி, கடன் வாங்கி தான் கல்யாணம் பண்ணுவாங்க. 6 கூடிய புத்தியில் திருமணம் நடந்தே தீரும். விருச்ச இலக்கத்துக்கு மட்டும் சுக்கிரன் புதன் கூடி இருந்துன்னு வச்சுக்க, அவளை சீக்கிரம் கல்யாணம் ஆகாது. 7 8 ஆகாது. அதே விருச்ச இலக்கணத்துக்கு சந்தன் ரிஷபத்திலேருந்து சுக்கிரன் கடகத்துலேருந்து பரிவர்த்தனை வச்சுக்க, சந்தன் சுக்கிரன் 100% விவகாரத்தை நீ எழுதி கொடுத்துருங்க, மாற்றமே இருக்காது. அதே நேரத்தில் விரையாதி 2க்கு வந்தால், விரையாதி 2லேருந்து வச்சுக்க, விரும்பி காஸ்ட்லியான உணவாக ருசியாக சாப்பிடுவாங்க. விரையாதிபதி 3ல் இருந்தால் இளைய சகோதரி அவங்களுக்கு செலவு பண்ணுவாங்க. 4 இருந்தால் வாகனத்துக்கு வீட்டுக்கு அம்மாவுக்கு செலவு பண்ணுவாங்க. விரையாவது 5 இருந்தால் பெற்ற குழந்தைக்கு செலவு பண்ணணும். 2 கூட 2லேயே இருந்து 12 கூடிய 12லேயே இருந்துன்னு வச்சுக்கோங்க, வர கஞ்ச செலவே பண்ண மாட்டாங்க. அதே 2 கூடியவன் 12 கூடிய ராகு சாரை வாங்கினால் அவங்களுக்கு கண்ணு வெள்ளி கண்ணத்தே இருக்கும். 12 கூடிய 11க்கு போனாலும் அவங்க சீக்கிரமாக இருப்பாங்க. புரியுது இல்லைங்களா? அவங்க சீக்கிரமாக இருக்காங்க. ரிஷப லக்கணத்துக்கு சனி ஒருத்தனை மேலானவன், நல்லா சாரத்தில் இருக்கணும். நான் சொன்னல, எனக்கு ரிஷப லக்கணம் சனி வந்தோன்னா பக்தி பாடலாம் எப்படி வந்துன்னு சொன்னல, எப்படி வந்து பார்த்தீங்களா? கடக லக்கணத்துக்கு செவ்வாய் ஒருத்தனை யோகாரன், செவ்வாய் குரு சேர்ந்துருந்து பார்த்துருந்தா பிரபல யோகம். ஆனால் 8 கூட சம்பந்தம் இல்லாமல் இருக்கணும். சிம்ம லக்கணத்துக்கு சுக்கரன் செவ்வாய் சேர்ந்து இருக்கணும், நல்லா பலன் கொடுக்கும். ஆனால் 9லேருந்தால் வேலை செய்யாது. கும்ப லக்கணத்துக்கு சுக்கரன் செவ்வாய் நல்லா பலன் கொடுக்கும், 9லேருந்தால் வேலை செய்யாது. ஸ்திரத்துக்கு 9 பாதகமே. அதே சரலக்கணத்துக்கு 11 குரு இருக்குதா, பணம் லாக்கையர், யாருக்காவது பணம் கொடுத்தா வராது. ஜாமீன் போட்டால் இவங்க தான் கட்டுவாங்க, குடும்பம் சொன்னால் இவங்க தான் கட்டணும். அதே சரலக்கணம் 11 சுக்கரன் தான் நகை போயிடும், நகை போயிடும். ஸ்திரலக்கணத்துக்கு 9ல் சுக்கரன் தான் நகை போயிடும், அடமானத்துக்கு போகும், இல்லைன்னா திருட்டு போயிடும். உபயத்துக்கு 7 இருந்தால் போகும். ஸ்திரலக்கணம் 9 குரு இருந்தால் பணம் லாக் ஆகும். இருந்து புத்தி வந்ததுன்னா சுக்கரன் இருந்துன்னா நகை போயிடும். ஒவ்வொரு லக்கணத்துக்கும் பார்த்துங்க, சர ஸ்திர உபயம். சரலக்கணத்துக்கு 11 கிரகம் வேலை செய்யாது, ஸ்திர லக்கணத்துக்கு 9 கிரகம் வேலை செய்யாது, உபயத்துக்கு 7 கிரகம் வேலை செய்யாது. 4ஆம் வீட்டு அதிபதியோட ராகு கேது சேர்ந்திருந்தால், இல்லை ராகு கேது சாரத்தில் இருந்தால், அங்கே வீடு அகலம் குறைவு நீளம் அதிகமாக இருக்கும். 4 கூடையும் கூட ராகு சேர்ந்து ராகு புத்தி வந்தால் வீட்டுக்கு பெயிண்ட் அடிப்பாங்க. 6ல் ராகு கேது புத்தி வந்தால் பூரி சொத்துக்கு கம்பி வேலி போடுவாங்க. 5ல் ராகு கேது புத்தி இருந்தால் இடம் வாங்கியிருந்தால் அந்த இடத்துக்கு கம்பி வேலி போடுவாங்க. ராகு கேது அந்த வேலை செய்யும். இப்போ சரலக்கணத்துக்கு 11 கேது இருந்ததுன்னு வச்சுக்கா, சரலக்க 11க்கு நான் சொன்னேன் 11 கேது இருந்ததுன்னா ஸ்கின் ப்ராப்ளம் வரும். அதே 8 குடிஞ்சேரமாக இருந்தால் அடிபிட்டு தோல்லாம் ஒழிஞ்சிடும், அடிபிட்டு தோல்லாம் உறிஞ்சிடும்.
இப்போ மிதுன லக்கணத்துக்கு சனி குரு 9 10 தானே, கூடி நல்ல இடத்துல நல்ல சார் வாங்கினதை வேலை செய்யலையும் வேலை செய்யாது. இன்னொரு ஜாதகம் மிதுன லக்கணம் எழுது. ஏற்கனவே சொல்லிட்டு நமக்கு தெரியல, போடுறேன். 7ல் சனி, 2ல் குரு, சூரியன் மகரத்தில். 2 பேர் பேசுனாங்க மகரத்தில். சனி 7ல் 2ல். இப்போ சனி புத்தி நடக்குது. இந்த பெண்ணுக்கு திருமணம் நடக்குமா சொல்லுங்க? ஏன் சொல்லுங்க? சொல்லுங்க. நீ சொன்னீங்க கரெக்டாக. நடக்காது. ஆனால் திண்டுக்கல் ஜோசியர், நான் பேர் சொல்ல விரும்பலை, சனிக்கு வீடு கொடுத்த கிரகம் குரு உச்சம் பெற்றதால் திருமணம் நடக்கும்னு சொல்லிவிட்டார். ஆமாம், நான் நடக்காதுன்னு சொன்னேன், நிச்சயம் பண்ணிட்டாங்க. ஏண்டா சனிக்கு வீடு கொடுத்த கிரகம் குரு உச்சம் பெற்றதால் திருமணம் நடக்கும்னு பேசுனார். நான் நடக்காது பைய வேண்டாம் அப்படின்னு நானும் நிச்சயம் பண்ணிட்டாங்க. ஏதோ தப்பு பண்ணிட்டேன் போடுறதுக்கு நான் நினச்சேன். நிச்சயம் பண்ண பிற்பாடு அந்த மாப்பிள்ளை மதுவுக்கு அடிமையை தெரிஞ்சோன்னே கல்யாணம் நின்று போச்சு. இப்போ நாலாயிடம் எங்கே வருது சார்? நான் அதை எப்படி பேசுகிறேன் பாருங்க. நாலாயிடம் அதானே அம்மாஸ்தானா? அந்த சனி சூரியன் சாரம். அம்மாவுக்கு 5ஆம் எங்கே வருது? அதுக்கு 8 கூடயுமே சூரியன். சூரியன். அப்போ அம்மாவுக்கு 5க்கு 8 கூட அம்மா அவமானப்படணுமில்ல, பெத்த பிள்ளையால். அப்பா ஸ்தானம் எங்கே வருது? அதுக்கு 5ஆம் எங்கே? அதுக்கு 8 கூடமே யார்? அப்பாவுக்கு அவமானம் வரணுமில்ல. இந்த கல்யாணம் நடந்தால் தான் நின்னத்தானே அவமானம் வரணும். நின்று வச்சு பாருங்க. வீடு கொடுத்தவன் காடு கொடுத்தவன் அதெல்லாம் கிடையாது. அதேமாதிரி காலபுருஷ தத்துவம் அப்படின்னு ஒருத்தர் பேசிக்கிட்டே இருக்கார். காலபுருஷ தத்துவங்கிறது தவறு, இன்றைக்கி எடுத்துக்க வேண்டாம். 4 6 கூடி இருந்தாலும் பார்த்துக்கிட்டாலோ வண்டி மேலேயோ வீட்டு மேலே லோன் வரும். பார்த்துக்கிட்டாலும் சேர்ந்துருந்தாலும் வீட்டு மேலே வண்டி மேலே லோன் வரும், இல்லைன்னா கல்விக்கு லோன் வரும். 4 6 கூடி பார்த்து லக்கணத்துக்கு 9 10 கண்ணுனால சூரியன் 10 கூடின்னு வச்சுக்கோங்க. 4 கல்வியா, 6ஆம் நோயா? நோய் இருக்கும் கல்வி. டாக்டர் படிக்க சொல்லிடுங்க. நோயை தீர்க்கும் கல்வி 4 6. 4 6 பரிவர்த்தனை பார்த்துட்டாலும் 6 நோய், 4 கல்வி, நோய் இருக்கும் கல்வி. அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அது எலெக்ஷன் ரிசல்ட். சொல்கிறேன். ரிஷப லக்கணம் இந்தா சொல்கிறேன், நல்லா பார்த்துக்குங்க. சொன்னால ஆமாம். நோதி இருக்கும் கல்வி. நான் 4 6 கடன் வாங்கி படிக்க வைப்பாங்க. ரிஷப லக்கணம். லக்கணத்தில் குரு 7ல் செவ்வாய், 5ல் சந்திரன், 11ல் சூரியன். மற்ற ஜாதகம் தேவையில்லை. முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி ஜாதகம் தான் அது. 11ல் சூரியன். இப்போ சனி திசையில் சந்திரபுத்தியில் பதவிக்கு வந்தார். சந்திரபுத்தியில் 10 எங்கே வருது? அது எம்எல்ஏ. அதுக்கு 10 விருச்சிக்கு 9 10 பார்க்குதா? இதில் வந்து சந்திரபுத்தியில் தான் இவர் முதலமைச்சராக வர்றாரு. குரு புத்தியில் எலெக்ஷன் நிற்கிறார். குரு செவ்வாய் சாரம். நல்லா பார்த்துக்குங்க. 10ஆம் வீட்டுக்கு 10ல் செவ்வாரா எம்எல்ஏ வருவரில்ல. அதே 5ஆம் வீட்டு 8 குடும்பம் யார்?
செவ்வாய் தானே? 5ஆம் வீட்டுக்கு பாதகாதி குரு தானே? சரி, இப்போ சத்ருஸ்தானம் எங்கே வருது? அது ஸ்டாலினுக்கு லக்கணம் எடுத்துக்குங்க. அதுக்கு 10ஆம் இடம் எங்கே வருது? அதுக்கு 9 ஒத்து பார்க்குதா? இதை வச்சு தான் சொன்னேன், எலெக்ஷனுக்கு 15 நாளைக்கு முன்னாடி சொன்னேன், எடப்பாடி பழனிசாமி ஜாதகத்தை வைத்து ஸ்டாலின் முதலமைச்சர் வருவார் என்று எடப்பாடி பழனிசாமி ஜாதகத்தை வைத்து ஸ்டாலின் முதலமைச்சருக்கு விளக்கம் கொடுத்துருந்தேன். செல்லில் இருக்குது, தியாகு சோகனும் யூடியூப்பில் பாருங்கள், வரும் பாரு. 6ஆம் இடம் சத்துரு. அதேமாரி ராகு போல் கொடுப்பாரில்லை, கேது போல் கெடுப்பா இல்லைன்னு பேசுகிறாங்க 2 பேர். நான் பிடிச்சிட்டேன். ரிஷப லக்கணம் 7 கேது, சனி சாரம், சனி 10. புதனும் அங்கேயே, சனியோட புதனும் சேர்ந்துருக்குது. இப்போ கேது புத்தி நடக்குது. ஈரோட்டிலேருந்து ஒருத்தர், திருச்செங்கோட்டு ஒருத்தர், 2 பேர் பேசுனாங்க. கேது 7, 10 சனி புதன். நல்லா பார்த்துக்குங்க. 7 கேது, சனி சாரம். இவர் எலெக்ஷன் என்ன ஜெயிப்பாரா ஜெயிக்க மாட்டாரா? ஜெயிப்பார். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? 7 கேது, சனி சாரம், சனி 10. வேறு யாரும் இல்லை. நாமக்கல் எம்எல்ஏ ராமலிங்க ஜாதகம் அது. அங்கே இருக்கிற ஜோசி எங்கிட்ட கேட்டார், இவர் ஏற்று நிற்கிற வாயாலே கெட்டு போயிடுவார், தைரியமே நிற்க சொல்லுங்கள் அப்படின்னு. நான் அன்றைக்கி வரணும்னு சொன்னால் ஜோசியர் வரக்கானா, அந்த நாமக்கல் ஜோசியர். இப்போ பாருங்கள், 7 கேது, 10க்கு 10 தானே கேது. கேது வாங்க சனி சாரம், சனி 10. இப்போ சத்துருஸ்தானம் எங்கே வருது? துலாம் வருதா? அதுக்கு 2ல் என்ன இருக்குது? ஏற்று நிற்கிற வாயால் கெட்டு போயிடுவார் அப்படின்னு. கொஞ்சம் சொல்கிறேன். பெரிய மீட்டிங்கு எப்படி பற்றி பார்த்தீங்களா? இதுக்கு ஃபோன் பண்ணேன், திருச்செங்கோடுக்காரருக்கு ஃபோன் பண்ணேன். திருச்செங்காடுக்காரர் ஃபோன் பண்ணதுக்கு இந்த மாதிரி எப்படி உங்கள்கிட்ட வந்து பார்த்தாருன்னா, அந்த ஜோசியர் அவர் பேரை சொன்னேன், அவர் வந்து என்ன பார்த்தாரு அப்படின்னு. அது ஜோதிடம் போய்த்து விட்டதும் வாக்கு ஜெயித்து விட்டதுன்னு பேசுகிறார் அந்த ஆள். இது 2வது தடவை கேள்விப்படுறேன். ஏற்கனவே ஒரு ஜாதகம் அதே மாதிரி தான் ஒன்று கேட்டேன். அவர் 20 வருஷத்துக்கு முன்னால், 5 வருஷமாக குழந்தை இல்லை, 6 வருஷம் கர்ப்பமாக இருக்குது. புதுக்கோட்டை கலெக்டர் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாரு. அங்கே இருக்க ஐயர்கிட்ட பார்த்துருக்க உடல் ஊனமாக குழந்தை பிறக்கும்னு சொல்லிட்டாரு. என்கிட்ட 2 பேரும் போய் கற்றுக்கிட்டாங்க. என்கிட்ட எடுத்துகிட்டு இருந்தார். எனக்கு அதேமாரி தான் தெரிஞ்சுது. இதுக்கு முன்னாடி யார்கிட்ட ஜாதகத்தை கொடுத்து பார்த்தீங்களான்னு கேட்டேன். எங்கள் ஊர் ஜோசியில் பார்த்தாங்க புதுக்கோட்டையில். என்ன சொன்னார்? உடல் உச்சமாக குழந்தை பிறக்கும்னு சொன்னார். எனக்கு ஷாக் ஆகிடுச்சு. நாம அந்த மாதிரி சொன்னால் அவர் மனுஷன் ரொம்ப நொந்து உயிர் வரல, சொல்லக்கூடாதுன்ட்டு விட்டேன். சொன்னார், 6 வரலோட குழந்தை பிறக்கும்னு ஏன் சொல்லலை அப்படின்னு சொன்னேன். 6 ஆமாங்க 6 பிறக்கும் போங்க அப்படின்னு. சந்தோஷம் தாக்க முடியும், எழுந்து போயிட்டார். எங்கிட்ட கற்றுக்கிட்ட 2 பேர் எங்கள் அப்படித்தானே ஏவன் அவரே மனசு கவலையோடு வந்துருக்கு, நான் அப்படி சொல்லக்கூடாதுல்ல, உடல் குணமாக தான் பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன். குழந்தை பிறந்தோடனே ஃபோன் பண்ணுறாரு அங்கேருந்து அந்த ஜோசியர். அப்போ செல்லு கிடையாது, எஸ்டி தான். ஐயா நீ சொன்ன மாதிரி 6 பேர்களோட குழந்தை பிறந்திருக்குது, நீ எப்படி சொன்னீங்கன்னு கேட்டார். இவர் அங்கே போய் கேட்கவ, ஐயா உங்களை மாதிரி தான் நானும் கணக்கு போட்டேன் உடல் போகணும்னு, அவங்களுக்கு வந்து மனசு வருத்தப்படக்கூடாதுங்க சொல்லியிருந்தேன், அவ்வளோதான் அப்படின்னு. ஐயா உங்களுக்கு ஜோதிடம் போய்த்து விட்டது, வாக்கு பளித்து விட்டது அவர் சொல்கிறார். இதே மாதிரி இன்னொன்று துலா லக்கணம். இதை பாருங்க, ஒரு டாக்டர் ஜாதகம். இது ஒரு நல்ல ஜோசியம் எனக்கு கிடச்சார். 10ல் புதன், சனி, குரு. குரு திசையில் திருமணம் நடக்குது, குழந்தை இல்லை. சனி திசை வருது, சனி புதன் சாரம், 4 5 கோடி 9 கோடி சாரம், குழந்தை பிறக்குமா? பாருங்க
5 கூடிய சனி 9 கூடிய விஞ்சாரம், குழந்தை பிறக்குமா? ரைட்டு. நீங்கள் 5ஆம் பாவத்துக்கு போங்க. அதான புத்திரஸ்தானம், அதுக்கு 8ஆம் இடம் வாங்க. அதுக்கு 11 தான் இருக்கிறியா? அப்போ குழந்தை உயிரோடு பிறக்குமா? நல்லா பாருங்க. மாரகஸ்தானம், புத்திரஸ்தானத்துக்கு 8ஆம் இடம் கன்னி, அதுக்கு 11 7 11 மாரகம் அல்லவா? கூட யார் இருக்கிறா? குரு. யார் ஜாதியில்? பிராமணன். பூணூல் போட்டுருவோம் அப்படி இல்லை? கேட்டேன். 8ஆவது மாதம் தொப்புள் கூடி கழுத்தில் சுற்றி குழந்தை இறந்து போய் பிறந்ததான்னு கேட்டேன். உங்கள் மாதிரி சொன்ன ஒரே ஜோசியர் வாசமத்து முருகேசன் வேறு யார் இந்த மாதிரி சொல்லலை அப்படின்னாங்க. அந்த அம்மா தான் சொல்லிச்சு. அப்போ ஜோசிக்கு வந்த புதுசு நான், ஒரு 6 மாதம்தான் இருக்கேன். உடனே அவர் அட்ரஸ் கேட்டேன், எடுத்து நேராக போயிட்டேன். எனக்கு முன்னாடி ஒரு அம்மா ஜாதகம் பார்த்துட்டு இருந்தாங்க. பேசுகிறேன், காதல் விழுவுது. 7 ராகுங்க, எல்லா பரிகாரம் பண்ணிட்டேன், எங்கள் பையனுக்கு கல்யாணம் ஆக மாட்டேங்குது அப்படின்னு அந்த அம்மா சொல்லிச்சேன். என்ன மாதிரி அவர் பேசுகிறார். ஆனால் ஆளை பார்க்கல, தன்னை வழியே தமிழ்ட்டு வருது. 7 ராகு இருக்குது, பரிகாரம் பண்ணிட்டியாமா, அந்த 7க்கு ராகு 6ஆம் கட்டத்துக்கு வந்துருச்சான்னு கேட்டார். ஆகா, இது என்னடா நான் அப்படி தான் கேட்பேன், 6ஆம் கட்டத்துக்கு வந்துருச்சா அப்படி. அந்த அம்மா முடிஞ்சோன்னு போனேன். அப்போல்லாம் வந்து இது கிடையாது, கம்ப்யூட்டர் கிடையாது, ஜாதகம் தான் கொண்டே வச்சேன். கணக்கு போட்டு பார்த்தாரு. எடுத்தோன்னே என்னை அப்படி எடுத்தோன்னே 6 அடிச்சிட்டாரு. நீங்கள் ஜாதகம் பார்த்தா பலன் சொல்லணுமா? நீங்கள் சொல்லி தப்பாக போச்சுன்னா ஜாதகத்தில் தப்பு இருக்குன்னு அர்த்தனார். எனக்கு அப்படி தூக்கி வாரி போட்டு, என்னடா இந்த போடுறாரு. அப்புறம் சொன்னார், நல்லா சொல்லுவீங்க, ஆனால் காசு வாங்க மாட்டீங்க, என்ன சந்தேகம் வந்தாலும் கேளுங்க, நான் சொல்கிறேன்னு. நிறைய சந்தேகம் கேட்டேன். இன்றைக்கி 20% அவர் சொல்கிறேன்னு பேசிகிட்டு இருக்கிறேன். 80% என் அனுபவத்தில் பார்த்தது. பாருங்கள், எனக்கு லக்கணாதிபதி சுக்கரன் 2 5 கோடியும் கூட சேர்ந்துட்டேன். கன்னி ராசிக்கு 2 கோடி சுக்கரன் அல்லவா? லக்கணத்துக்கு 2 கோடியும் ராசிக்கு 2 கோடி சேர்ந்து பார்த்தனால ஜோசியம் நல்லா வரும். சிங்களாதார ராசியில் கடக லக்கணம், லக்கணம் சூரியன் 7ல் சந்திரன். லக்கணத்துக்கு 2 கோடியவன் சூரியன், ராசிக்கு 2 கோடி சூரியன் தானே. அருமையாக நல்லா சொன்னார். அவர்கிட்ட போய் பார்த்தேன், ஜாதகத்தை கொடுத்தேன், படப்படப்பன்னு சொன்னார். 8 கூட திசையில் கதை வசனம், டைரக்ஷன், நாடகம், ஆர்டர், பாடலெல்லாம் நடத்தியிருப்பீங்க, நாடகமெல்லாம் நடத்திருப்பீங்க. அது புகழ் அடையில. தர்மகர்ம திசை, புதன் திசை வந்துன்னா தமிழ்நாட்டு ஜோசியில் உங்களை பற்றி பேசுவாங்க. புது கண்டுபிடிப்பு இருக்குது, நீங்கள் ஒரு பிஹெச்டியே பின்னார். சரி, காசு கைஸ் வைக்கிறாரு நான் நினச்சிக்கிட்டேன். கடைசியில் பார்த்தா எவ்வளோ காசு கொடுக்கணும், கொடுக்கணும் 200 கொடுத்தா 100 திருப்பி கொடுத்துட்டாரு. சத்தியமாக சொல்கிறேன், இன்றைக்கி தானே அவர் நினச்சிக்கிறேன் நான். ஏன்னா புது கண்டுபிடிப்புகள் நிறைய எனக்கு வந்தது. புது கண்டுபிடிப்பு நிறைய கண்டுபிடிச்சேன். அப்போவே 2 பையன் 2 வருஷத்துக்கு நான் சொன்னேன் அவர்கிட்ட பார்த்து வந்து 2 வருஷத்துக்கு பிறகு ஒரு பையன் தமிழ் பாட்டில் ஸ்டேட் ஃபஸ்ட்டுன்னு வந்துட்டேன். அதேமாரி இன்னொரு பையன் வந்தான். ஒரு பொண்ணு இசையில் சாதனையாக வரும்னே. 12 வயசில் 16 மணி நேரம் நிற்காம வீணை வாசித்து கின்னஸ் சாதனை படுத்தி ஜனாதி பிரதிபா படல்கிட்ட அவார்டு வாங்கிடுச்சு. இதுக்காக அவரை கூப்பிட்டு பாராட்டி 100 பந்தல் போட்டு எங்கள் வீட்டு பக்கத்தில் 100 ஜோசியர் வர வச்சு பாராட்டி நல்லா அவருக்கு வேட்டி சட்டையெல்லாம் எடுத்து கொடுத்து நல்லா வச்சுட்டு அந்த சொன்னது சிங்களாத அரசலாம். புதன் திசை வரட்டு ஜோதிடத்தில் புது கண்டுபிடிக்கணும், இன்றைக்கி ஒரு பிஹெச்டி அப்படின்னு. ஆனால் நாடகத்தில் அப்படி சொன்னார். 8 கோடி எனக்கு ரிசர்வ் 8 கோடி எனக்கு ஒரு புதன் சார புதன் சுக்கரன் கூட்டு அதில் போக அடைஞ்சிருக்க மாட்டேங்கினார். அதில் 2 இடத்துல ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கினேன் மெட்ராஸில். 5 நாள் 5 நாடகம் 1.5 மணி நேரம். அதில் எஸ்பி சேகர், கோமல் நாயகன், இவங்களாம் நடுவர். நான் எழுதின கதவசம் நல்லா இருந்து ஆன்மீகத்தை பற்றி எழுதியிருந்தேன். 5 நேரத்தில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கினேன். 8 கோடி இந்தியனால் சுக்கரம் புதன் 5க்கு 9 கூடிருச்சுங்களா. அதில் ஒரு சீன் மட்டும் சொல்கிறேங்க இல்லைங்க. வசனம் பயங்கரம், ஒரு சீன் மட்டும் சொல்கிறேன். வரதட்சணை எனக்கு பிடிக்காது, வரதட்சணை அட்டாக் பண்ணி தான் அதை எழுதியிருந்தேன் மெயினாக. புரியுதுங்களா? இப்போ பாருங்கள், என் தங்கச்சி எனக்கு 32 வயசு. என் தங்கச்சிக்கு கல்யாணம். பொண்ணோட அப்பா புரோக்கரு, மாப்பிள்ளை, அந்த மாப்பிள்ளையோட அப்பா புரோக்கரு, மாப்பிள்ளெல்லாம் வந்துட்டாங்க. பொண்ணு காப்பி குடிக்குது. காப்பி கொடுத்த உடனே எல்லாம் குடிச்சிடுறாங்க. பொண்ணு நின்றுட்டுருக்குது. பொண்ணு பிடிச்சிருக்குதான்னு நான் கேட்குறேன். பொண்ணு பிடிச்சிருக்குது, பொண்ணுக்கு எவ்வளோ பொண்ணு போடுறீங்கன்னு அவங்க கேட்குறாங்க. நான் கேட்குறேன்,
உங்களுக்கு கை நிறைஞ்ச பொண்ணு வேணுமா இல்லை கண் நிறைஞ்ச பொண்ணு வேணுமா? இல்லைங்க, அழகுக்கு போட்டிங்கன்னா ஆபத்தை குதுமேன்னு பார்க்குறேன். அவங்க எங்கள் சக்திக்கு நாங்கள் செய்வோம்ல, நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்னு சொல்கிறேன். எடுத்து சொல்லியா புரோக்கர் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? அவங்க முடிச்சுக்கு 30 ஒன்று மேலே 3 முடிச்சு 90 பவுன் கேட்குறாங்க. ஏய், அவங்க மகன் ஒரு தாலி முடிச்சு இல்லை தேவாங்க முடிச்சா? நான் கேட்குறேன், ஏன்னா இப்படி சொல்லிட்டீங்க. எங்கள் பையன் இன்ஜினியரிங் படிச்சுக்கிறேன், 2 லட்சம் செலவு பண்ணிக்கிறேன். அந்த 2 லட்சம் வரதட்சணையை கொடுத்தா தான் அந்த கல்யாணத்தை சம்மதிப்போம். கல்வி கடலில் போட்ட காசை கல்யாண சந்தையில் வந்து கேட்குற காட்டு முறாண்டிகளை பொண்ணை பெற்றவெல்லாம் அவன் பொண்ணை கரும்பாட்டை வளர்த்தி வச்சுக்கிறான். அந்த கணுவில்லா கரும்பை கடிச்சு திங்கிற கூலி கேட்குற குஷ்டரோகி தான் நீங்களா. கண்ட சாக்கடையை காசு கொடுக்க கண்ட சாக்கடையை குளிக்க காசு கொடுக்குறீங்க, கங்கையில் குளிக்க எதுக்கையா காசு கேட்குறீங்க? இதுக்கு என்ன விளக்கணும் மாப்பிள்ளை கேட்பேன். கண்ட சாக்கடை குளிக்குன்னா ஈஸ்வரி தர வேசிக்கு காசு கொடுக்குறீங்களா? கங்கையில் குளிக்க எது காசுங்கன்னா உனக்கு வாசி பேத்து காமலாக பொங்கி போராட்டி எதிர்பார்க்குறீங்கன்னு அர்த்தம். புரியுதா? இதுதான் இருக்குதா, இன்னும் வேறு ஏதாவது மிச்சம் இருக்குதா? மாப்பிள்ளையோட அப்பா கேட்பார். அதுக்கு நான் சொல்லுவேன், பொண்ணெல்லாம் மனவரையில் தலகுனிச்சு உட்காந்துக்கிறாங்களே, அவங்க ஏன் தலகுனிச்சு உட்காந்துக்கிறாங்க உங்களுக்கு தெரியுமா? ஏன் தலகுனிச்சு உட்காந்துக்கிறாங்க? முடிச்சுக்கு 30 பவுன் 10 சொல்லுங்க மாதிரி முடிச்சு வைக்க மூஞ்சில் மொழிக்கிறது வெக்கப்பட்டு தான் ஏன் தலகுனிச்சு உட்காந்துக்கிறாங்க. உடனே அந்த பையன், அப்பா கண்ணகி கற்பனையால் தான் மதுரை எரிச்சா, இவங்க கற்பனையிலே இவங்க நம்மளை கொண்டு பாருங்க அப்படி எரிச்சு நான் ஓடி போயிடலாம் ஓடி போயிடுவான். கடைசிக்கு அந்த பொண்ணுக்கு ஒரு டயலாக் கொடுத்துருந்தேன், பயங்கர கைதட்டு விசில். அந்த பொண்ணு ஆடியன்ஸ் பார்த்து சொல்லு, அந்த காலத்தில் குருவுக்கு தட்சணை கொடுத்தாங்க பள்ளியில் படிக்க, இந்த காலத்தில் வரனுக்கு தட்சணை கேட்க நாங்களாம் பள்ளியில் படுக்க. இது இந்த வசனம் விசில் அடித்தாங்க. அந்த நேரத்தில் நடவுக்கு 81 ஒரு பெண்ணுக்கு 5 ரூபா கூலி. ஒருத்தர் 10 ஏக்கரை, இவ்வளோ நீ 10 ஏக்கர் 10 நாள் நட்டிங்கல்ல, 12 நாள் 4 ரூபா தான் காசு கொடுப்பேன் அப்படின்னு கொடுக்கும். அதை நான் வசனம் அதில் விட்டேன். அவரை பற்றி பேப்பர் பெருசாக வந்திருக்கேன். அந்த பணியாரை பற்றி கணக்கு பண்ண போய், ஐயா உங்களை பற்றி பேசுறதுக்கு உழைப்பால் உயர்ந்த உத்தமர்னு வந்துருக்குதுன்னு நான் கூலிஜானை கூட்டிகிட்டு நான் போவேன். இப்போ உழைப்பால் உயர்ந்த உத்தமர் யார்? உழைப்பால் இவர் உயர்ந்தார். எங்கள் உழைப்பால் இவர் உயர்ந்தார். உணவு வரும்போதுட்டும் உதட திறப்பவரே, உறக்க நிலையில் உலகத்தை மறப்பவரே, கவலையை மறந்தவர் நீங்கள் கற்பனைகள் வாழ்பவர்கள், கவலையில் மலர்ந்தவர் நாங்கள் கண்ணீரில் வாழ்பவர்கள். வேர்விக்கு ஓய்வு தரும்பொழுது வரும் வழியுள்ள வாய்க்கால் நீரில் குளிக்கும் அழுக்கு நீலாக்கள், வேதனை விழுதுகள், சோதனை சுமைதாங்கிகள், உழைப்பின் பெருமை உணர்த்து தெரியாத ஊமை நாக்குகள், ஆக்கசக்தியின் அடையாள சின்னங்கள் நாங்கள். வசனம் பெருசு, இதோடு நிறுத்திக்கிறேன். இந்த வசனம் பிடிச்சி போனால் கோமல் சாமிக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. இதில் பெரிய வசனம் முற்றுப்புள்ளி இல்லாமல் ஒரு பக்கம் எழுதினேன். வயிற்றின் ஆவி போக்க குருதியை ஆவியாக்கி வறுமை கோயிலை அர்ச்சனையிடத்தை கொண்டிருக்கும் குசேல குழம்பரை கோட்டமாக எங்களை எல்லாம் உழைத்தடிக்க அடிமாடுகளாய் ஊமை வாய்களால் பராரி பேய்களாய் கூலிக்கு மாரடைக்கு கும்பல்களாய் ஏளான தொட்டில் தாளாட்டி கொண்டிருக்கும் உங்களைப் போல் சுயநலக்காரர்களை நடுப்பகல்வையில் பணனாராய் கிழித்துழுத்தும் நாள் வரப்போகிறது. எங்களுடைய வியர்வை விதையின் விளைச்சலை உறிஞ்சிய உயர்வா உழைப்பு கடலில் உலாவரும் கனவானே, எங்களுடைய செந்நீரும் கண்ணீரும் சிலித்திருந்தால் நெருப்பு கடலில் மெழுகு ஓடமாக ஊருக்குழுந்து போவீர்கள். ஒரு வகையில் நீங்களும் சுரண்டீர்கள், நாங்களும் சுரண்டுகிறோம். நீங்களும் சுரண்டுவது கோடீஸ்வரனாக, நாங்கள் சுரண்டுவது பானையில் உள்ள பருக்கைகளை. சுரண்டல் ஒரு மண் வீடானால் எங்கள் கண்ணீரை அதை கரைத்துவிடும். சுரண்டல் ஒரு சுயநல பாறையாக இருப்பதால் உளி கொண்டு விளக்க வேண்டியதை கூட இனி நாங்கள் வெடி கொண்டு தகர்த்து விடுவோம், ஜாக்கிரதை. எப்படி வருது பாருங்க. இது 8 குடையும் 2 குடைஞ்சால் மாதிரி கடினமான வாசனை வருது பாருங்க. புரிஞ்சுக்கிட்டீங்களா? 8 குடையும் கடினமாக, இன்னும் கொஞ்சம் தான் உங்களுக்கு பேசிக்கிறேன். இது கோமல் சாமிக்கு பிடிச்சி போச்சு. ஃபஸ்ட் ப்ரைஸ் எனக்கு 15 நேரத்தில் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்குகிறேன். கரு வரும்போது அவசியம் உங்களுக்கு நான் பார்ப்பேன் அப்படின்னார். இந்த தண்ணீர் படம் எடுத்தார்ல, அவார்டு வாங்கினார், நேஷனல் அவார்டு வாங்கினார். கம்யூனிஸ்ட்காரர் கோமல் சுவாமிநாதன், அவர் தான் அந்த படம், அந்த கதவசனம். கரு வரும்போது அவசியம் உங்களை பார்க்கணும் ப்ரைஸை கொடுத்தாங்க. ஆனால் அவர் கரூர் வந்தப்போ நான் மெட்ராஸ் போயிட்டேன். 8 கோடி வந்துச்சேன். அங்கே ஒரு அரசியல் ஒரு 15 நாள் போட்டி மாதிரி நான் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினேன். அது ஒரு பாடல் போனஸ் பாடுன்னு நினைக்கிறேன். கேட்டிங்களா? புஷாந்த் வறட்சியானப்போ தாளாட்டுற பாட்டு கேட்கல. இங்கே சொல்கிறேன் கேட்டுங்க. 84 எங்களுக்கு கடுமையான வறட்சி. 4 ஏக்கர் நடவு நட்ட தண்ணி இல்லாமல் காஞ்சிருச்சு. தோட்டத்தில் கம்பு சோளம் காஞ்சிருச்சு. மாட்டுக்கெல்லாம் தீனி இல்லை.
5000 மாட்டேன் 500 750 1000 ரூபாய்க்கு கேலோ காடி மாட்டு விலைக்கு கொடுக்குறோம். மனைவி குழந்தைய தாளாட்டிக்கிட்டு இருக்காப்புல. கணவன் மனசு நொந்து போய் வர்றான். ரொம்ப கவலையோடு வர்ற கணவன் வீடு நான் தாளாட்டுறேங்கிறான். கடைசி 4 வரி இருக்க மனைவியை தன்னை தொட்டில் போட்டு சாகர வரைக்கும் தாளாட்ட சொல்கிறான் அந்த பாட்டு. இது எங்கள் ஜோசியர் அஞ்சல சந்திர புத்தியும் எடுத்து சொந்தமாக பாட்டு எழுதுறா. பின்னர் வெங்கடாச கவுண்டர் ஜோசி அவர்கிட்ட சிக்கினால தான் இன்றைக்கி நான் உயிரோடு இருக்கிறேன். இந்த மாதிரி நாடு எழுதுங்க என்ன எழுதுறா அஞ்சல சந்திரன் சொந்தமாக பாட்டு எழுதுறேன்னாரு. இந்த வறட்சியப்போ எழுதின பாட்டு ஏற்கனவே பாட்டுன்னு வாட்ஸ்அப்பில் யாராவது அரைச்சமாவுன்னு சொல்லுவாங்க. அதை பற்றி கவலை இல்லை. இந்த பாட்டை கேளுங்க. வானம் பார்த்த பூமியை நம்பி வாழும் இந்த சமுதாயம் வறட்சி அசுரன் நிமிதிறந்தாளே இருள் சுழாதோ எதிர்காலம். வானம் பார்த்த பூமியை நம்பி வாழும் இந்த சமுதாயம் வட்டிக்கு வட்டி கடன்களை வாங்கி வயலை கலக்கி நாத்து நட்டு வார வட்டி ஏறுதடி வந்த மழையும் போகுதடி. வார வட்டி ஏறுதடி வந்த மழையும் போகுதடி. ஆரீரோ ஆராரிரோ ஆரீரோ ஆராரிரோ. கடலலை போலே கனவுகள் கண்டு கம்பு சோளம் விதைச்சு காலமழையும் பொய்த்ததடி கம்பு சோளம் கருகிதடி கம்பு சோளம் கருகிதடி. ஆரீரோ ஆராரிரோ ஆரீரோ ஆராரிரோ. கிண்ணங்கள் நிறைந்திடமாவெடுத்து கோவிலில் வண்ண கோலமிட்டு கோலங்கூட களையலையே கொல்ல மழையும் பெய்யலையே கொல்ல மழையும் பெய்யலையே. ஆரீரோ ஆராரிரோ ஆரீரோ ஆராரிரோ. மாடு கன்று குட்டி ஆடு மடுவோரம் தவங்கிடக்கு மாரியாத்தா கழுத்துக்கு மாலை தொடுக்க பூவும் இல்லை மாலை தொடுக்க பூவும் இல்லை. ஆரீரோ ஆராரிரோ ஆரீரோ ஆராரிரோ. வைக்க புல்லு இல்லைன்னு விற்க போனே மாடு ஒன்று செத்த மாட்டு தோல் விலைக்கு ஒத்த மாட்டை வித்து வந்தேன். ஆரீரோ ஆராரிரோ ஆரீரோ ஆராரிரோ. கட்டிலில் படுத்தால் கவலைகள் 100 கயிறும் நனையுது கண்ணீர் உறக்கம் சூழ்ந்த வேளையிலும் ஊற்றாய் பெருகுது கண்ணீர் ஊற்றாய் பெருகுது கண்ணீர். ஆரீரோ ஆராரிரோ ஆரீரோ ஆராரிரோ. மரணத்தை எண்ணி தொட்டிலை கட்டி மயிலே எண்ணீர் இமைகளை மூடி காலமெல்லாம் நான் கண்ணுறங்க கண்ணே பாடு தாளாட்டு கண்ணே பாடு தாளாட்டு கண்ணே பாடு தாளாட்டு கண்ணே பாடு தாளாட்டு. சந்திரபூதி அந்த பாட்டுறது இதுக்கு நான் பஞ்சமி தேதியில் தான் பிறந்திருக்கிறேன். திரிசூனின்னு தான் சொல்கிறாங்க. எப்படி அந்த புத்தி அந்த பாட்டு எழுதுனேன். அதே சந்தர்ப்பத்தில் கொடுமுடியில் ஒரு பாட்டு நான் பாடின விவசாயிகள் பாதிக்கப்பட்டதுக்காக. அது பெரிய பாடல் தொகையற பல்லவி இதெல்லாம் வரும். கடைசி 4 வரி மட்டும் சொல்கிறேன். கடைசி 4 வரி மட்டும். புதிய தலைமுறையில் அந்த பாட்டை வெளியிட்டாங்க. சான் வயிற்றுக்கு உழைச்சு கூண் விழுந்தாச்சு எங்க சந்ததிய வாழ்க்கையெல்லாம் கேள்விக்குறியாச்சு. கழனியிலே வேலை செய்த உழவர் இனங்கள் நாங்கள் கண் சிவந்து வாள் எடுத்தால் சின்ன மலைகள் தீரன் சின்ன மலைகள். சந்திரபுத்தி எப்படி பாட்டு எழுதிக்கு பாருங்க.
திரிசூனியான்னு ஒருத்தர் தப்புன்னு சொல்லிக்கிட்டு இருந்தார். புரியுதா இல்லைங்களா? யாருன்னு உங்களுக்கு தெரியும், அதை சொல்ல வேண்டியதில்லை. 8 கூடையும் திசை அது அந்த புதன் சுக்கரமே 5 இடத்துக்கு 9 நாள் நாடத்தில் போல் வாங்கினேன். அது அந்த பாடலுக்காக அது பக்கத்து காணிக்கார சொன்னார், தலைமை தாங்கினார், ரிட்டையர்டு ஆசிரியர் அவர் சொன்னார், இந்த மாதிரி ஒரு தாளாட்டு வரும், பெண்களே முந்தானி கை எடுத்து வச்சுக்கோங்க, கண்ணியை தொடக்கி சவரிந்தார் சொன்ன மாதிரி எல்லாமே அழுதுட்டாங்க அந்த பாட்டு. ஏன்னா நான் நடிக்கிற இன்னொரு பொண்ணு எனக்கு ஓடியம் நடிக்குது, 32 வயசு, பின்னணி பின்னாடி இருந்து பாடுறாங்க, கிளீஸ்னு விட்டாச்சு. ஒவ்வொருக்கும் அன்றைக்கி காலத்தோடு கும்பிட்டு பாட வேண்டாம், வாய்ப்பு இந்த மாதிரி எல்லாம் செய்யும்படி ரொம்ப அசந்து போயிட்டு எல்லாம் அழுதுட்டாங்க. 8 கூடையும் திசை இருந்தாலும் புதன் சாரை வாங்கி 5 இடத்துக்கு 9 நாள் நாளத்தை புகழ வாங்கி கொடுத்துருச்சு. இது புதன் திசை வந்தது ஜோசிதல் பேர் வாங்கி கொடுத்துருச்சு. விருச்சக லக்கணம் சொல்லுங்கள். குரு சரி, 10ல் குரு கேது சாரை வாங்கிட்டால் கண்ணுக்கு பல்லுக்கு ட்ரீட்மெண்ட் வரும். வந்ததா இல்லையா? கண்ணாடி மாற்றிட்டீங்களா இல்லையா? மாற்ற போகிறீங்களா? அவ்வளோதான். அதுதான் 2 கூடைங்க ஒரு ராகு சேர்ந்துனா வரும். அதான் சொல்கிறேங்க. லக்கணம் என்ன புள்ளி? லக்கணம் அனுசமாக கேட்டையா தெரியல. சொந்தக்காரன் டீச்சர் யாராவது இருக்காங்களா? சரி. அனுச நட்சத்திரத்தில் இருந்திருந்தால் சொந்தக்காரங்க யாரும் டாக்டர் நர்ஸ் இருப்பாங்க. குரு அல்லது புதன் சார் இருந்தால் சொந்தக்காரன் டீச்சர் வாத்தியார் இருப்பாங்க விருச்சிக லக்கணத்துக்கு. அதே பாருங்கள், கும்ப லக்கணம் சுக்கரன் செவ்வாய் தர்மகர்மி தானே, அது 9ல் வந்தால் பாதத்தை செய்யும், தர்மகர்மி வேலை செய்யாது. சிம்ம லக்கணத்துக்கு 9ல் செவ்வாய் சுக்கரன் தான், அது வேலை செய்யாது. தர்மகர்மியோட 8 கூடை சேர்ந்தால் வேலை செய்யாது. இருக்கிறதே சிறந்த யோகம் தர்மகர்மதி தான். ஒவ்வொரு இடத்துக்கு தர்மகர்மதி வேலை செய்யும். பாருங்க, நான் கொஞ்சம் தான் பேசினேன். இப்போ ஒருத்தர் வேலையில் இருக்கார், 10 இடம் இங்கே வருதுன்னு பார்த்துக்குங்க. இல்லை அது பாருங்கள், 10 கூடையும் பாருங்கள், 10 இடத்து 10 கூடையும் பாருங்கள். லக்கணத்தை வச்சு பாடுங்க, 10 இடத்துக்கு 10 கூடையும் கத்தாலும் வரும். இப்போ ஒரு ஜாதகம் பார்த்தோங்களேங்க, துலா லக்கணத்துக்கு சனி 8ல், சாரணா செவ்வாய் குரு, 10 இடத்துக்கு 9 10. அந்த மாதிரி ஃபோனில் தான் கேட்டுது, வேலை கிடைக்குமா அந்த பையன் வந்து போன வந்து சுப்பிரமணியம் யாருன்னு கேட்டு ஒரு துண்டு போச்சுட்டு போனான். நீங்கள் லக்கணத்தை மட்டும் பார்க்காதீங்க, 10 இடத்தையும் பாருங்கள். சிம்மா 10 இடம் உங்களுக்கு 10 சிம்மத்துக்கு 9 சுக்கரன் செவ்வாய் கோடி இருந்துன்னு வச்சுக்கோங்க. ஆமாம் 10 இடம் செவ்வாய் சுக்கரன். ஆமாம் 4 இடத்துக்கு 9 10 தான். அந்த விருச்சிக லக்கணம் சுக்கரன் செவ்வாய் பார்த்துன்னு வச்சுக்கோங்க, வீடு கட்டுவாங்க, வண்டி வாங்குவாங்க, நிச்சயமாக வரும். இப்போ என்ன புத்தி நடக்குது? குரு புத்தியில் குரு புத்தி என்ன அந்தரம் தெரியுங்களா? குரு எவ்வளோ நாளைக்கு இருக்குது? சனி எங்கே இருக்குது? மீனத்தில் புதனோட. சரி, 4 குடிதின சனி அல்லவா? புதன் சாரமா? சனி புதன் சாரமாக இருந்தால் இங்கே பாரு, சனி புதன் சாரத்தில் இருந்தால் 4 குணி 8 குணி பழைய வீடு வாங்கி அடித்து ஆல்டர் பண்ணுவீங்க. பழைய வீடு வாங்கி ஆல்டர் பண்ணுவீங்க. 4 குணி 8 குணி சேர்ந்தான். 4 குடியும் கூட கேது சேர்ந்துருக்குதல்ல, அந்த வீடு அகலம் கம்மி நீளம் அதிகமாக இருக்கும். 12ல் கேது இருந்தால் பில்டிங் பேசிகிட்டு இருக்கிறீங்களா, அதை வாங்கிடுங்க, வாங்கி ஆல்டர் பண்ணுவீங்க. அதேமாதிரி 12ல் கேது இருந்தால் அவங்க வீடு ஒரு மூளை இழுப்பு வரும், சதுர வராது, ஒரு மூளை இழுத்தாப்பு தான் இருக்குது. 12ல் கேது இருந்தால் அந்த மாதிரி வீடு வாங்குங்க. அது நான் தான் சொல்கிறேன், வாங்கலாம்.
ஏன்னா 4 குடிங்களோட கேஸ் வந்துருக்குதில்ல, அகலம் கம்மி நீளம் அதிகமாக இருக்குது அந்த வீடு. பார்த்தீங்களா இல்லையா? அது கிராஸ் ஆகிற காரணம் கெழுதுயா. நான் வந்து வாஸ்து நம்புறதில்ல. நல்லா திசை நடக்கும்போது இல்லை, அது 8 கூட திசை வளர்த்துக்கிட்டான்னு வச்சுக்க, அவன் இப்போ ரொம்ப கஷ்டப்படுவேன். அப்போ தான் வாஸ்து வந்து குற்றம் கண்டுபிடிப்பாங்க. நான் எப்படி இருந்தாலும் சனி பற்றி உங்களுக்கு 8 கூடையும் சாரம் 8 கூடை சேர்ந்தா கட்டின வீடு வாங்கி இடித்து கட்டுவீங்க. அதை ஆல்ட்ரு பண்ணணும். 4 கூடை 8 கூடையும் சாரம் வாங்கினார் வாங்கலாம். நீங்கள் விருச்சிக லக்கணம் என்ன திசையில் பிறந்தீங்க? சுக்கிர திசையில் பிறந்தீங்க. இருங்க, சுக்கிரம் எங்கே இருக்குது? உச்சத்தில் இருக்குது. என்ன சாரம்? சரி, நான் சொல்கிறேங்க. பூர்வ ஜென்மம் எங்கே? பூர்வ ஜென்மம் எங்கே? பூர்வ ஜென்மம் உங்களுக்கு எது? அதுக்கு 8 இடம் எங்கே? அதுக்கு 2 கேளுக்கு சுக்கரன் மாரகாதி இல்லவா? பூர்வ ஜென்மத்தை சுக்கர திசையில் உங்களை மாரகம் பண்ணி அதே திசையில் பிறக்க வச்சுக்குது பாருங்கள். அடுத்து சொல்கிறேன். உங்கள் ஒய்ஃபுக்கு ஜாதகம் இருக்குதா? உங்களுக்கு 7 குணி சுக்கரன் என்ன நட்சத்திரம்? இருந்ததுன்னா உங்கள் ஒய்ஃபுக்கு லக்கண ராசி சொல்லிடுவேன். லக்கண புள்ளி உங்களுக்கு என்ன? லக்கண புள்ளி விருச்சகத்துக்கு லக்கண புள்ளி கேட்டை. கேட்டை மூலம் போராடம் உத்திரம் திருவோணம் அவிட்டம் சதையும் பூரட்டாதி உத்திரட்டாதி. சந்திரன் அல்லது சனி சாராங்கிறது முதல் குழந்தைக்கு லக்கணம் ராசியை வரும் பாருங்க. வருதா? சரியா வருதா இல்லையா? எந்த லக்கணமாக நீங்கள் பார்த்துங்க. 7 கூடிய நட்சத்திரம் என்ன நட்சத்திரம் பாருங்கள். அதுலேருந்து என்னங்க 5வது நட்சத்திரம் 9வது எங்கே சாரமோ அதை வரக்கூடிய மனைவிக்கு லக்கண ராசி ஏதோ ஒன்று வரும். பெண்ணாக இருந்தால் கணவனுக்கு அந்த மாதிரி தான் வரும். மாறவே மாறும். உங்கள் ஜாதத்தை எடுத்து போட்டு பாருங்கள், வருதுன்னு பார்ப்போம். சரியா வரும். உனக்கு 7 குணி செவ்வாய் என்ன சாரம்? ஒய்ஃபுக்கு ஜாதகம் இருக்குதா? திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி அஸ்வினி பரணி கிருத்திகை. சூரியன் அல்லது சனி சார் வாங்க இடத்துல வரணும். என்ன லக்கண ராசி? விருச்சிகம் வந்துருச்சு பார்த்தியா? சனி சார் அங்கே வருது இல்லை? கரெக்டாக வரும். பொறுத்து பார்க்கும்போது அதையும் பாருங்கள். குறுப்பலன் முடிச்சு பார்க்காதீங்க, 7 8 பார்க்காதீங்க. அதான் குறுப்பலன் பார்க்காதுங்க. 7 குணி 8 குணி வாங்கலாம் திருமணம் லேட்டாக இருக்குது. 8 7 கூடுனால் லேட்டாக இருக்கும். இதை பார்த்துக்குங்க. இப்போ திருமணம் செய்யும்போது இன்னொன்று போடுறேன் பாரு. அந்த போர்டில் போடும். அந்த போர்டில் போடும். போர்டில் இதை பாருங்கள், நல்லா கவனமாக பாருங்கள். இந்த ஜாதத்துக்கு திருமணத்துக்கு பாருங்கள். கும்பலக்கணம் நல்லா சூட்சும் இதை நல்லா பாருங்கள். என்னாச்சு? ஆமாம், 11 சனி. 11 சனி. செவ்வாய் சுக்கிரன் கடகத்தில். சுக்கிரன் கடகத்தில். புதன் 7. நல்லா பார்த்துக்குங்க. சனி சுக்கிரன் சாரம். சுக்கிரன் செவ்வாய் ஒரு தர்மகர்ம இது தானே. அடுத்த 6 கல்யாணம் பண்ணி 6 மாதத்தில் புதன் புத்தி வரப்போது 8 கூடி 7 என்ன ஆகும்? பெரியன்னு வரும். இதை நாங்கள் 2 ஜோசியர் வேண்டாம்னா மோகன் ஒருத்தர் சொல்லியிருக்காரு. அவர் யார் எனக்கு தெரியல. திருமணம் வேண்டாம், அடுத்த புத்திக்கு எடுத்து போடணும். இல்லை குருபலன் போயிரு கல்யாணம் பண்ணுங்க. கரெக்டாக குரு புத்தி வந்து 8 கூடி 7 திருமணமாகி 4 மாதத்தில் டைவர்ஸ். அடுத்த திசா புத்தி என்னென்னு பாருங்கள். 9 பொறுத்து இருக்குதுன்னு எழுதி கொடுக்கல வேண்டாம். இன்றைக்கி ராசிக்கு குரு அங்கே இருக்குது இங்கே இருக்குது அதெல்லாம் தேவையில்லை. திசா புத்தி. அடுத்த திசா புத்தி என்ன செய்யணும் பாருங்கள். 8 கூடிய 7லேருந்து புத்தி கிடச்சா டைவர்ஸ். 7 கூடிய சாரனார் ராகு கேது சேர்ந்தவர். அதேமாதிரி 7 ராகு கேது 7 கூடிய ராகு கேது சாரை வாங்கிட்டால் கலப்பு திருமணம்னா தப்பிச்சுக்க, இல்லைன்னு டைவர்ஸ் ஆகும். இருக்குது.
ஆ தப்பிக்காது. இப்போ பாருங்க, மேச லக்கணம் போடு. மேச லக்கணம் ஏற்கனவே போட்டாச்சுன்னு நினைக்கிறேன். 7 சுக்கரன் போட்டாச்சு இல்லை? 7 சுக்கரன், ராகு, சூரியன். ஆமாம். இப்போ 5 7 கூடிருச்சு, காலில் வருமா இல்லையா? 7 குடும்பம் யார்? ராகு சாரா வாங்கி ராகோடையே சேர்ந்துட்டியான். முஸ்லீம் பொண்ணு அந்த பையன் லவ் பண்ணுறான். முஸ்லீம் பொண்ணு கிறிஸ்டின் வந்துரு. ஆமாம். புதனுக்கு 5 9 புதனோட கேஸ் சேர்ந்தாலும் லவ் வரும். அந்த அந்த வயசுக்குள்ளே வந்தால் தான். குழந்தைகள் வரும்போது கல்யாணம் பிறந்தால் அதெல்லாம் வராது. 8 கூட 7 இருந்ததுன்னா கணவனைகள் சண்டை வரும். சாரத்தை வச்சு பேசிக்கலாம். ஒவ்வொரு ஜாதத்துக்கு நீங்கள் திசா புத்தி சாரத்தை மட்டும் பாருங்கள், வேறு எதுவுமே வேண்டாம். சாரம்தான் பலன் கொடுக்கும். 100க்கு 110%, 110% சாரம்தான் பலன் கொடுக்கும். 12 கேது இருந்து 12 குடி கேது சார் வாங்கணும். அது ஒரு ஜாதகம் வந்தது. மோகன் ஒரு பொண்ணு திருமணமாகி பையன் 4 வயசு ஒரு பையன் போது இறந்துருச்சு. ஒரு ஜோசிய மோகன் சொல்லியிருக்காரு, கடைசி பிரிவின்னு சொன்னார் அப்படின்னாப்புல. கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு அப்படின்னு நான். ஆனால் இறக்க நாங்கள் எடுக்கலை. பையன் 4 வயசு தான், நோய் இருந்து இறந்துருச்சு. இறந்து ஒரு 15 நாள் இருக்குது. மாவட்டத்துலேருந்து இங்கே மணமேட்டில் கொடுத்தது அந்த பொண்ணை. இறந்துருச்சு. ஒரு சாமியார் காரில் கூட்டிகிட்டு போகிறாங்க. போனால் இந்த பக்கம் கார் திருப்ப அப்படிங்கிறாங்க. திருப்புறாங்க. அந்த பொண்ணோட அம்மா மாட்டில் பால் கறந்துக்கிட்டு இருக்கிறாங்க. கறந்து முடிச்சா சாமின்னு கும்பிடு வர்றாங்க. அவர் கரெக்டாக அந்த பொண்ணோட பேரை சொல்லி, உங்கள் பொண்ணு இந்த மாதிரி இறந்துருச்சா கேட்குறாரு. ஆமான்னு அழுவுது. நீ அழ வேண்டாமா, உங்கள் பொண்ணு மறுபடியும் பிறப்பாது, இறைவன் ஐக்கியமாயிருச்சு, இனிமேல் பிறக்காது அப்படின்னு சொல்லி போயிட்டார். இதை வசந்த முருகேசன் சொன்னேன். என்ன அந்த ஜவுசி அந்த சாமியார் யாருன்னு போட்டிங்கன்னா, இதுவரையில் நானும் இன்னொரு பக்கம் அதே மாதிரி தான் சொல்லிக்கிறாங்க. அது வேறு மாதிரி சொன்னால் அதேமாதிரி நடந்துக்குது. என்ன காரணங்க தெரியல. யாருன்னு யாருன்னு எங்களுக்கு தெரியவே மாட்டேங்குது. ஆனால் 12க்கு ஏதோ ஒரு வீடு இருக்குன்னா ஒரு 3 எழுப்பு வரும். 2ல் ராகு இருந்து புத்தி நடத்தும் போது அவங்க நீ எங்கே போகிறேன்னு கேட்டால் சித்தமாக உறுதியாக அது ஃபெயிலியர் ஆகும். போகிற காரி சக்ஸஸ் ஆகாது. ராகு இருந்து புத்தி நடத்தினார். 2ல் ராகு இருந்து புத்தி நடத்தினால் அசைவு விருந்துக்கு அழைப்பு வரும். அசைவு நல்லா சாப்பிடுவாங்க. சரி.